நீதி கட்சி 1914 1920 ஸ்டார்டிங்ல பார்க்க போறோம். ஓகே, நேற்று இதுவரையும் பார்த்தோமா? ஓகே, ஆனந்த சுந்தரம் படத்தை. ஓகே, நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்ந்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது. நோட் பண்ணா, நீதி கட்சி வருங்கால இன்னைக்கு இருக்க திராவிட இயக்கம் நீதி கட்சியில் தானே வந்தது. சோ அப்போ திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்த்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது எது? நீதி கட்சி அப்படின்னு சொன்னது யாரு? ஆர் கண்ணன். ஓகேங்களா? ஆர் கண்ணன். நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்த்த அடித்தளத்தை கட்டுமானத்தை அமைத்தது ஆர் கண்ணன். ஓகேவா? முன்னாடி முயற்சிகள் ஃபர்ஸ்ட் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஆங்கில அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பித்தது. 1854 நிலை ஆணை. ஓகேங்களா? அந்த ஆணையை நோட் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நீதி கட்சிக்கு முன்னாடி அமைப்பு. 1854 என்ன ஆகுது? ஒரு நிலை ஆணை அமைக்குது. இந்த நிலை ஆணை வந்து அதாவது நம்ம புக்ல படிக்கும்போது ஒரு இடத்துல இருக்கும். 1854 கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்லும், அனைத்து இவங்களுக்கும் வந்து வகுப்பு ஆதிப்பினத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் போட்டிருக்கோம். ஆனா அந்த கோர்ட் ஆர்டர் வந்து யாரும் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவ்வளவு நோட் பண்ணுங்க. வகுப்பாரி நிலை ஆணையினாலே அது எந்த ஆர்டிகல்ல வரும்? அந்த ஆர்டர் நம்பர் ஜிஓ 128/2. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. அந்த நம்பரை நோட் பண்ணுங்க. 1854 நிலை ஆணை ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 128/2. 1894. இந்த ஆணைப்படி அரசாங்க கீழ்நிலை பதவிகளுக்கான நியமனங்கள் ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னது? அந்த பிராமணர்கள் மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பதவிகள் அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்தினர், அந்த மாவட்டத்துல யாரு அதிகமா சமூகம் இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டது. இந்த ஆணை எப்போ வந்தது? 1854 நிலை ஆணையன் 128/2. ஓகேங்களா? சரி. 1871ஆம் ஆண்டு மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கார்னிஷ் ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை எப்போ? 1871 தானே? மேயோ பிரபு. ஓகேவா? அப்போ அந்த மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் யாருன்னா கார்னிஷ் பிரபு. அந்த கார்னிஷ் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, பின்வரும் பரிந்துரை செய்தார். ஒவ்வொரு பிரச்சனையும் எந்த கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல. ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் அரசாங்க அரசியலுக்கு பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல. மிக அதிகமாக உள்ள இந்துக்கள், முஸ்லிம்கள் ஆகியோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளுக்கு வரம்பு விதிக்க வேண்டும். வெறும் பிராமணர் கண்ணோட்டத்தில் மட்டுமே நீங்க பார்த்து பிராமணர்களுக்கு மட்டுமே எல்லா இடம் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? மிக அதிகமாக உள்ள இந்துக்கள், முஸ்லிம்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? எண்ணிக்கை ஏற்ப அரசாங்க பதவிகளுக்கு வரம்பு விதிக்க வேண்டும். எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசின் கொள்கையில் இருக்க வேண்டும். சுருங்கக்குறியின் 1854 நிலை ஆணையும் 1871 பரிந்துரையும் நீதி கட்சி தோன்றி வேறுவிட்டுள்ளதற்கான விதைகள். நோட் பண்ணுங்க. 1854 நீதி கட்சி தோன்றி வளர்வதற்கான இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? 1854 நிலையும் 1871 பரிந்துரை. சரியா? அந்த பரிந்துரை வளைத்தனர் 1871 மக்கள் தொகை மேற்பார்வையாளர் ஆதி திராவிடர் ஜனசபை 1892. இதுதான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். 1882 நம்ம பார்க்கும்போது ஆதி திராவிடர் ஜனசபைன்னு சொல்லிட்டு 1892 இது பார்த்தோம். அங்க நீதி கட்சி இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் பார்த்தோம். அப்ப கூட நான் சொன்னேன் 1882 திராவிடம் இது வந்துருமே, இதான் திராவிட கழகம், இது என்ன இங்கிருந்து வருது அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சரி. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதோர் சார்பில் துவக்கப்பட்ட மிகப்பெரிய பிராந்திய அரசியல் அமைப்பு எப்போ? ஆதி திராவிடர் ஜனசபை. நோட் பண்ணி 1892. நார்மலா கேட்டாவே அப்படிதான் சொல்லணும். 1892 ஆதி திராவிடர் ஜனசபை எங்க தோணுனா சென்னை ராஜதானியில. நீதி கட்சி ஆகும். அப்போ பிராந்திய அரசியலமைப்பு நீதி கட்சி ஆகும். இக்கட்சி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இத்திசை நோக்கி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவற்றில் முதன்மையானது ஆதி திராவிட ஜனசபை. நீதி கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள், பல முயற்சிகள் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னது? முதன்மையானது வந்து ஆதி திராவிட ஜனசபை. ஆதி திராவிடர் முதல் முறையாக திராவிடர் என்ற பட்ட பெயரை போட்டுக் கொண்டதாக யார் சொன்னா? ஆர் கண்ணன். அவர்தான் திராவிடர் வந்து முதல் முறையா என்ன பட்ட பெயர் போட்டுக்கிறாங்க? ஆதி திராவிடர் முதல் முறையாக திராவிடர் என்ற பட்ட பெயரை போட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஆர் கண்ணன். சரிங்களா? நோட் பண்ணீங்க. ஆர் கண்ணன். 2 துண்டு வெளியீடுகள். ஓகேங்களா? 1895 1895 ஆதி திராவிட ஜனசபை அமைக்கிட்ட 3 ஆண்டுகள் இருக்கும். ஆதி திராவிட ஜனசபை 1892 அமைஞ்சிச்சு. 3 வருஷம் கழிச்சு 1895 ஆண்டு 2 துண்டு பிரசாரங்கள் வெளியிடப்பட்டன. பிராமண அல்லாதோர் இனங்களும் இந்திய பொது பணியும். என்னது? பிராமண அல்லாதோர் இனங்களும் இந்திய பொது பணியும் 1. ஓகேங்களா? 2வது அந்த துண்டு பிரசாரம் பிராமண அல்லாதோர் இனங்களும், ஏன்னா பிராமணரை தவிர மற்ற இனங்களுக்கு என்ன வேணும்? இந்திய பொது பணி. அடுத்து வந்து பிராமண அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிகள். பிராமண அல்லாதோர் இனங்களை என்ன பண்ணும்? சீர் செய்வதற்கான வழிவகைகள். பிராமண அல்லாதோர் இனங்களை வந்து திருத்தணும், சீர் செய்வதற்கான வழிவகைகள். நெக்ஸ்ட், இவ்விரு வெளியீடுகளும் ஓகேங்களா? 2 வெளியீடுகளும் நடுநிலையாளர் என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்டது. அப்ப இந்த 2 இதுவும் எந்த புனைப்பெயரில் எழுதப்பட்டது? இந்த 2 துண்டு பிரசாரங்களும் நடுநிலையாளர் என்ற புனைப்பெயரில் வெளியிடப்பட்டவை. நோட் பண்ணி, நடுநிலையாளர். இந்த வெளியீடுகள் அரசு பணியில் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் இப்பணியில் அனைத்து உறுப்பினரும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோரப்படும். அதான சொல்லுது இது.
எல்லா பணியிலும் எல்லா கவர்மெண்ட் பணியிலும் பிராமணர்களே இருக்காங்க, அனைத்து சாதியிலும் சேர்த்துங்கன்றதுதான். ஓகேவா? ஸோ அப்போ வெளியீடுகள் முதல் முறையாக பிராமணர் பற்றிய பிரச்சனையை வெளிச்சது கொண்டு வந்தன. இது என்ன பண்றது? வெளியீடுகள் முதல் முறையாக என்ன பண்றது? பிராமணர் பற்றிய பிரச்சனை வெளிக்கொண்டு வருது. இந்த பிரசுரங்களில் பிராமணர்கள் அல்லாதார் இனங்கள் இந்திய பொதுப்பணி ஆகிய சொற்றொடர் பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. ஆமாவா? இந்த 2 வெளியீடுகளும் தேசிய கண்ணத்தோடு எழுதப்பட்டது. இது ஏன்னா பிராமணர்லாம் ஓவரால் இந்திய அளவில் தானே. ஸோ அப்போ தேசிய கண்ணத்தில் எழுதப்பட்டவை. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லமா. சி சங்கர நாயர் 1904 to 1908. 1904, 1908. சி சங்கர நாயர் யாரு? நீதிபதி. பார்த்துக்கோங்க, நீதிபதி. ஆவதற்கு முன் பிரிட்டிஷார் மற்றும் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று பேசினார். நோட் பண்ணுங்க, இந்தியா நீதிபதி ஆவதுக்கு முன்னாடி சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது. ஓகே, நம்ம ஏன்னா சாதி முறையில என்ன இருக்காது? சமத்துவம் இருக்காது, சகோதரத்துவம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு 1904. சென்னை பல்கலைக்கழகம் பட்டதாரிகளுக்கு உரையாற்ற நீதிபதி, அப்புறம் நீதிபதி ஆயிடுறாரு. ஓகேங்களா? நீதிபதி சங்கர நாயர், சென்னை பல்கலைக்கழகம் பட்டதாரிகளுக்கு. ஓகேங்களா? வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை என்ன இல்ல, முன்னேற்றம் சாத்தியம் இல்லை அப்படின்னு 1908 சொல்றாரு. ஓகேவா? 2 கூட்டு சொல்றாரு. ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, சமத்துவம் சகோதரம்ன்றது சாதி இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது, சாதி முறைக்கு முற்றிலும் அது மாறுபட்டதுன்னு சொல்றாரு. இது எப்பன்னா 1904 நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி. 1908 என்ன சொல்றான்? வர்ண சாதி முறையை ஒழிக்காத வரை என்ன பண்ண முடியாது, அரசியல் முன்னேற்றம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றாரு? 1908 சொல்றாரு. ஓகேவா? சொல்லமா. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. நோட் பண்ணுங்க, சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம். ஆதி திராவிட ஜனசபை. இவரோட ஸ்பீச்ச கேட்டதான் டிஎம் நாயர் அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நான் பிராமணர் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இவர் ஸ்பீச்ச கேட்டுதான் சார் அவங்களுக்கு அந்த தோணும். யாரு? சங்கநாயர் ஸ்பீச்ச கேட்டாங்களா? ஆமா சார். சங்கநாயர் ஸ்பீச்ச கேட்டுதான் டிஎம் நாயருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு தோணுது. ஓகே, டிஎம் நாயர். சரி, சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. ஓகேவா? 1909ஆம் ஆண்டு பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயர். நோட் பண்ணுங்க அந்த பேரு. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் எப்போ? 1909. யார் உருவாக்குறா? அப்ப 2 பிராமணர் வழக்குரைஞர்கள். ஓகே, 2 பிராமணர் அல்லாத வழக்குரைஞர்கள், நான் பிராமின்ஸ். ஓகேவா? சுப்பிரமணியம் அவர் பேரு, இன்னொரு பேர் எம் புருஷோத்தம நாயுடு. சுப்பிரமணியமும் புருஷோத்தமன் என்ன பண்றாங்கன்னா, சென்னை வழக்குரைஞர்கள் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஓகே என்ற அமைப்பை துவக்கினர். ஓகே, இந்த அமைப்பின் இங்கிலீஷ் ஓடுங்களா, மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், MNBA. ஓகேங்களா? MNBA. ஓகேவா? சரி, இந்த அமைப்பின் நோக்கம் பிராமணர்களுடைய கல்வியை பரப்புதாகும். இவங்க என்ன நோக்கம்னா, பிராமணர்களோட கல்வியை பரப்புதான் இவங்களோட மெயின் நோக்கம். மேலும் இச்சங்கத்தில் 1000 உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டனர். ஆனால் அப்போது இந்த பிராமண பிரமுகர்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க முன் வரவில்லை. காலம் கணிதற்கு முன்பே துவக்கப்பட்ட இச்சங்கம். இது காலம் கணிதத்துக்கு முன்னாடி துவங்கிச்சு. இச்சங்கம் செயல்பட முடியாமல் போயிற்று. சென்னை பிராமணர் சங்கம் தான் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் முதல் அமைப்பு. நோட் பண்ணுங்க, ஏன்னா 1990 இல்ல. அப்ப 20ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட முதல் அமைப்புன்னு கேட்டா எதை சொல்லலாம்? சென்னை பிராமணர் சங்கம் 1909 எழுதிக்கலாம். ஓகேங்களா? சென்னை பிராமணர் சங்கம் 1909. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லலாமா? சென்னை கூட்டமைப்புகள் 1812. சென்னை கூட்டமைப்புகள் 1812. சென்னை பிராமணர் சங்கம் துவக்கப்பட்ட 3 ஆண்டுகளில் சென்னை கூட்டமைப்பு குழு. ஓகேங்களா? அத சென்னை கூட்டமைப்புல மெட்ராஸ் யுனைடெட் லீக். ஓகேங்களா? நோட் பண்ணுங்க, மெட்ராஸ் யுனைடெட் லீக், சென்னை ஐக்கிய குழுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நோட் பண்ணுங்க. சென்னை கூட்டமைப்பு எப்போ உருவாகுது? சென்னை கூட்டமைப்பு 1912. சென்னை பிராமணர் சங்கம் துவக்கப்பட்ட 3 ஆண்டுகளில். அப்போ சென்னை பிராமணர் சங்கம்னா என்னது? 1909 துவக்கப்பட்டோம் இல்லையா? அதை சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 3 ஆண்டுகள்ல சென்னை கூட்டமைப்பு குழு மெட்ராஸ் யுனைடெட் லீக் குழு துவக்கப்பட்டது. இக்குழு பிராமணர் அரசாங்க அலுவலர். இது யாருன்னா அது 2 யார் பார்த்தோம்? சுப்பிரமணியம் என்ன பார்த்தோம்? சுப்பிரமணியமும் புருஷோத்தமன் ஆயிடுமா? சரி, இது என்னன்னா அரசாங்க அலுவலர். அவங்க 2 பேர் வழக்குனர். அரசாங்க நிர்வாகத்தில் பிராமண அதிகத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சரவண பிள்ளை. சரவண பிள்ளை, ஜி வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு. ஓகே, நோட் பண்ணுங்க. ஒன்னு சரவண பிள்ளை, இன்னொன்னு வீராசாமி நாயுடு, இன்னொன்னு யாரு? துரைசாமி நாயுடு. ஓகே, சரவண, வீராசாமி, துரைசாமி. ஓகே, அடுத்து இக்குழு போன்ற மூல காரணமாக இருந்தனர். இவங்கெல்லாம் குழு தோன்ற மூல காரணம். அரசியல் சார்ந்த இந்த அமைப்பு சமுதாய நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுது. இது என்ன பற்றி? அது என்ன நோக்கம்? அது ஜஸ்ட் கல்வியை பரப்புறது மட்டும் நோக்கம். இது என்ன? அரசியல் சாராத இந்த அமைப்பு. இதுவும் அரசியல் சாரல, பட் இந்த அமைப்பு சமுதாய நடவடிக்கையில் தன்னை ஈடுபட்டு கொண்டது. சென்னை கூட்டமைப்பு குழுவே, இந்த சென்னை கூட்டமைப்பு குழுவே பின்னர் என்னன்னு பேர் மாறுது? சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. நோட் பண்ணுங்க, இந்த சென்னை கூட்டமைப்பு குழு பின்னர் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது. அது எப்பன்னா 1912 அக்டோபர் 1. இது எப்போ உருவாச்சு? 1912 தானே இதே உருவாச்சு.
ஆனா எந்த டேட்டுன்னு சொல்ல. இது உருவாகி சில நாள்ல இது என்னவா மாறுது, அக்டோபர் 1 சென்னை திராவிட சங்கம் பேர் மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட், அப்போது மருத்துவ மாணவராக இருந்த ஸ்ரீ நடேசமுடி யார் இச்சங்கத்தின் செயலாளர். அப்போ இந்த சங்கத்தோட செயலாளர் யாரு? நடேசமுடி. ஓகேவா? அவ்வளவுதான். நோட் பண்ணி இதுல போலாமா? போலாமா? இது எழுதிட்டீங்களா? சென்னை கூட்டமைப்பு 1912 உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு? சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி. ஓகே. அதுக்கப்புறம் இது சமுதாய நடவடிக்கையில் ஈடுபடுது. இந்த குழு பின்னாடி என்னவா மாறினா 1912 அக்டோபர் 1 திராவிட சங்கம், சென்னை திராவிட சங்கமா பேர் மாறுது. இதோட செயலாளர் ஸ்ரீ நடேசமுல்லை, மருத்துவ மாணவர். சென்னை திராவிட சங்க சாதனை. இந்த சென்னை திராவிட சங்கம் 2014 இல்லையா சார்? எது? அது 14 தானே சார் பேர் மாறும்? நம்ம புக்ல இருக்கிறது சொல்றீங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கிறது சொல்றீங்களா? ஆமாங்க சார். 1912 அக்டோபர் 1 தான் இருக்கு. சரி பார்க்கலாம். பின்னாடி 1912 ஸ்கூல் புக்ல 1914 தான் வரும். சரி பார்க்கலாம். இங்க இருக்கிறது எழுத்து நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? 1912 டேட்டோட வருது, அக்டோபர் 1. நோட் பண்ணி வச்சலாம், பார்க்கலாம். சென்னை திராவிட சங்க சாதனை. திராவிட சங்கம் துவங்கப்பட்ட பின் இந்த சென்னை திராவிட சங்கம் 1912 துவங்கப்பட்ட. இதோட சாதனை என்னன்னா, சென்னையில் இச்சங்கத்தின் கிளைகள் திறக்கப்பட்டன. சென்னையில் தங்கிய பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு என்று பிரத்யேக விடுதி. ஓகே, சென்னையில தங்கிய மாணவர்களுக்குன்னு ஒரு பிரத்யேக விடுதி அப்போ ஓபன் பண்றாங்க. சென்னையில் இருந்த பிராமணர் பட்டாதாரிகளை ஆண்டுதோறும் அளித்து அவர்களுக்கு இச்சங்கத்தின் நோக்கம் மற்றும் நடவடிக்கை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. பிராமணர் மாணவர்கள் கூப்பிட்டு எடுத்துரைக்கப்பட்டது. அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சங்கங்கள் கோரிக்கைகளை உள்ளடக்கிய 2 நூல்கள் எழுதின. இது சென்னை திராவிட சங்கம் கோரிக்கையுடைய 2 நூல்களை வெளியிடுது. சென்னை திராவிட சங்கத்தின் நடவடிக்கைகள் படித்த பிராமணர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, வெளி மாவட்டத்திலிருந்து சென்னையில் பல இடர்பாடுக்கு இடையே கல்வி பயின்று வந்த பிராமணர் மாணவர்களுக்கு தனியாக வெளி மாவட்டத்திலிருந்து இங்க படித்த மாணவர்களுக்கு ஒரு விடுதியை துவக்கியது. இது சமுதாய மாற்றத்துக்கான அடிப்படை முக்கியத்துவமான நிகழ்ச்சியாகும். நெக்ஸ்ட், ராயல் கமிஷன். அப்போ 1912 அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது. பஸ் போறது 1912 ஒரு ராயல் கமிஷன் போடுவாங்க. அப்போது யாரோட தமிழ் நினைக்கிறேன், ஸ்லிங்டன் நினைக்கிறேன். 2வது லீ கமிஷனு, ஃபர்ஸ்ட் ஸ்லிங்டன் நினைக்கிறேன். கார்டியோவா? ராயல் கமிஷன் கார்டியோன்றீங்களா? ஆமாங்க சார். எங்க படிச்சீங்க அது கார்டியோ? அலெக்சாண்டர் கார்டியோ. இது ஒரு 1913 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த குற்றா. அதாங்க சார். அது கார்டியோ. ஓகே. இது என்னன்னா ராயல் கல்விக்காக 2 இது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது எனக்கு தெரிஞ்சு யாருன்னா ஸ்லிங்டன் கமிட்டி வரும்னு நினைக்கிறேன். 2வது கமிட்டி லீ கமிஷன் 1912 வந்துச்சா, 17 தான் இந்தியாவுக்கு இது வரும். அதே மாதிரி இன்னொன்னு நம்ம இதுல பார்ப்போம்ல, லீ கமிஷன் 24 சென்னை பணியாளர் தேர்வாணையம் வரும் இல்லையா, 23 போடுவாங்க. 22, 23 அமைப்பாங்க. அது 24 அமைப்பு உருவாக்கும் இல்லையா, அந்த கமிஷன். அது லீ கமிஷன். 2 ராயல் கமிஷன் வரும். சரி, இது ஸ்லிங்டன் கமிஷன் நினைக்கிறேன். ஓகே. 1912 அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன். ஓகே. இது அப்போது சென்னை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் பி. தியாகராய செட்டி. யாரு? சென்னை சட்டமன்ற உறுப்பினர் 1912 சென்னை சட்டமன்ற உறுப்பினர் தியாக செட்டி. ஓகேங்களா? பி. தியாகராய செட்டி அக்கமிஷனை சந்தித்து மாகாண அரசாங்க பதவிகள் பிராமணர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புள்ளிவிவரம் விளக்கினார். அப்போ 1912 அரசாங்க பணிகளுக்காக அமைக்கப்பட்ட ராயல் கமிஷன் அமைக்க வச்சது. அந்த ராயல் கமிஷன் குழுவை பார்த்து யார் மனு கொடுக்குறா? தியாகராய செட்டி கமிஷனை சந்தித்து. ஓகேவா? மாகாண பதவிகள் யாருக்கு போகுது? அரசாங்க பதவி ஃபுல்லாமே யாருக்கு போகுது? பிராமணர் மட்டுமே இருக்காங்க என்பதை புள்ளிவிவரம் விளக்கினார். கமிஷன் 42 சாட்சிகளை விசாரித்தது. கமிஷன் எத்தனை பேர் விசாரிக்குது? கேள்வி கேட்கலாம். 42 சாட்சிகளை விசாரிக்குது. அவர்களில் ஒருவரான வருவாய் கோட்டாதிகாரி பாலாஜி ராவ் நாயுடு. நோட் பண்ணுங்க. அவர்ல ஒருவர் யாரு? வருவாய் கோட்டாதிகாரி ஆர்டிஓ பாலாஜி ராவ் நாயுடு பிராமணர் நலனை பாதுகாப்பதற்கான ஒரு வழி சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் சொல்றாரு. ஓகேங்களா? அந்த 42 சாட்சியில ஒருத்தர் சொல்றாரு சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் என்பதை வலியுறுத்துகிறார். ஓகேவா? நோட் பண்ணுங்க. அப்போ அந்த வருவாய் கோட்ட ஆட்சியார் யாரு? வருவாய் கோட்டாதிகாரினா பாலாஜி ராவ் நாயுடு சொல்றாரு. ஓகேங்களா? இதுக்கான ஒரே வழி என்ன? பிராமணர்களோட நலனை பாதுகாப்பதற்கான ஒரே வழி சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அதை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு வலியுறுத்தாரு. ஓகேங்களா?
ராயல் கமிஷன் எப்போ 1912 அது போடுறாங்க. பிடி தியாகராயர் என்ன பண்றாருன்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. 42 சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. பிராமணர்களே எல்லா வேலையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு வருவாய் கோட்டாட்சியர் சொல்றாரு, இதுக்கு ஒரே வழி என்ன, பாலாஜி ராவ்ன்றவர் சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் முக்கியம் அப்படின்றாரு. கடித கிளர்ச்சி 1915. 1915ஆம் ஆண்டு 21 கடிதங்களை உள்ளடக்கிய நூல் வெளியிடப்படுது. அப்போ 1900 கடித கிளர்ச்சி அப்போ 1915 21 கடிதம். 1915 21 கடிதங்களை உள்ளடக்கிய நூல் வெளியிடப்பட்டது. காந்தி அப்பதான் வராது இந்தியா. 1915 21 கடிதம். ஓகே. பிராமணர் அல்லாதோர் ஸ்ரீ சங்கரநாயரால். ஓகே, பிராமணர் அல்லாத சங்கரநாயர் பார்த்தோமா மேல, நீதிபதி பார்த்தோமா, 1904 1908 பார்த்தோமா, சங்கரநாயர் எழுதப்பட்ட இக்கடிதங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன. ஓகே, அப்போ யாரால் இந்த கடிதம் எழுதப்பட்டது? சங்கரநாயரால் எழுதப்பட்டது. இந்த கடிதங்கள் மட்டும் பாடாமல் இருந்த பிராமண தலைவர்களை அனைவரும் சிந்திக்க வைத்தன. இந்த கடிதங்கள் பட்டும் படாமல் இருந்த பிராமண தலைவர்கள் அனைத்தும், பிராமணர் அல்லாத தலைவர்கள் அனைத்தையும் சிந்திக்க வைத்தன. உள்ளாய்வு செய்தோர் அதை படிச்சவனுக்கு ஊக்கம்றான். திராவிட மகாசபை என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி, என்ன சபை? திராவிட மகாசபை என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் கிளைகளை மாவட்டங்களும் கிராமங்களையும் துவக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஓகே, ஒரு திராவிட மகாசபை ஒன்று உருவாக்கி அதோட கிளைகளை உருவாக்கணும்னு சொல்ற எண்ணம் இருந்தது. இக்கடிதங்கள் அடங்கிய நூல் வெளியிடப்பட்ட அதே ஆண்டில் 1915 ஸ்ரீ சங்கரநாயர் எழுதிய திராவிட பிரபலங்கள். அப்ப இந்த நூல் எழுதியிருந்தாரு சங்கரநாயர். திராவிட பிரபலம் என்ற நூல் எழுதிருந்தோம் அவரே தான் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. இந்த 2 நூல்களும் நல்ல, அதாவது அவர் எழுதிய கடிதங்கள், ஓகேங்களா, கடிதங்கள் வந்து எத்தனை, 21 கடிதங்கள் வந்து திராவிட கடிதங்கள் ஒரு நூலும் பிளஸ் வந்து திராவிட பிரபலம் என்ற நூலும் இந்நூலும் நல்ல பெற்றன. இவை பிராமணர்களுடைய சிந்தனை கிளர்ச்சியை ஏற்படுத்தின. அப்போது ஸ்ரீ சங்கர நாயர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். இதுல காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார், குறிப்பிடத்தக்கது. நோட் பண்ணிக்கங்க. 1915 21 கடிதங்கள் உள்ளடக்கி ஒரு நூல் வெளியிடுது. அந்த நூலையும் பிளஸ் வந்து திராவிட பிரபலங்கிற 2 நூலையும் எழுதுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சங்கரநாயர் 1915. ஓகேவா. தேர்தல் திருப்புமுனை 1916. தேர்தல் தோல்வி 1916ஆம் ஆண்டு இம்பீரியல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது. சென்னை வந்து இது சொல்லணும் நகராட்சி. அது தேர்தலில் போட்டியிட்ட பிராமண அல்லாத பிரபல வேட்பாளர்களான TM நாயர், அவர் தோக்குறாரு இல்லையா, பி ராமராயர் யாரு, ராமராயன் இங்கர். ஓகே, கன்னட சகக்கலாம். ராமராயரும் முறையே பிராமண வேட்பாளர்களான சீனிவாச சாஸ்திரி, PS சீனிவாச சாஸ்திரி. இங்க பார்த்தோமா, PS சீனிவாச சாஸ்திரி, எங்க பார்த்தோமா. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யாரு? மிதவாதி யாரு? அது VS சீனிவாச சாஸ்திரியா? அப்ப அவரு ஓகேங்களா. KV ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோரால் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ 1916 இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் யாரு, TM நாயர் வந்து PS சீனிவாச சாஸ்திரியாலும், அதே மாதிரி வந்து ராமராயர் வந்து KV ரங்கசாமி ஐயங்காராலையும் தோற்கடிக்கப்படுறாங்க. அப்படி தோற்கடிச்சனால அதே மாதிரி PT தியாகராய செட்டி, ஓகேங்களா, PT தியாகராய சொல்றோம்ல, அவரும் குமார வெங்கட ரெட்டியும் அன்னி பெசன்ட் அம்மையாரோட சுயாட்சி சங்கம், அன்னைக்கு அப்பதானே போயிட்டு 1916 சுயாட்சி சங்கம் தானே. அப்ப அம்மையாரின் சுயாட்சி சங்க ஆதரவு பெற்ற பிராமண வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்பட்டீங்களா. PS சீனிவாச சாஸ்திரியால TM நாயரும், ஓகேங்களா, KV ரங்கசாமி ஐயங்காரால ராமராயரும், அதே மாதிரி வந்து அன்னி பெசண்டோட ஆதரவு பெற்ற சுயாட்சி கம்பெனியில் ஆதரவு பெற்ற பிராமணர்களால, ஓகேங்களா, குமாரசாமி ரெட்டியும் தியாகராய செட்டியும், ஓகேங்களா, தியாகராய செட்டியும் என்ன பண்ண போறாங்க, தோத்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு புரியுது அனைத்து வேட்பாளர்களும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவங்க எல்லாமே பிராமணர்கள்னு தெரிய வருது. சிவசேனை மிக சிறிய, அப்போ 1916 இம்பீரியல் தேர்வு தோல்வி. சிவசேனை மிக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பிராமண வேட்பாளர்கள் மிக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த செல்வமும் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்களை எளிதில் தோற்கடித்து, பிராமணர் அல்லாத பிரபலனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அதாவது மிக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்றாங்க, பெரும்பான்மை சமூகங்களை சேர்ந்த செல்வமும் செல்வாக்கும் மிக்க யாரு, PT தேவனா பயங்கர பணக்காரர், இருந்தாலும் அவங்க தோற்கடிச்சிட்டாங்க. ஓகே, இத்தகைய தோல்விக்கான பிராமணர் ஆகியோருக்கு இடையே இருந்த இடைவெளியை மேலும் விடுப்பது, குறிப்பாக பிராமணர்கள் வாக்காளர்கள் பிராமண வேட்பாளருக்கு ஆதரவாங்க. பிராமணர் இல்லாதவங்க கூட யாருக்கு தான் ஓட்டு போடுறான், பிராமண வேட்பாளருக்கு தான் போடுறான். அப்ப அவங்களோட செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தான். வெற்றி பெற்றது. இது என்னன்னா, அப்ப அவங்களோட சுயேட்சை இல்லை அப்படின்றதான். பிராமணர் அல்லாத தலைவருடைய சுயேட்சை தூண்டிவிட்டது. அதன் விளைவை நீதி கட்சி நெரிச்சாகும். நீதி கட்சியின் தோற்றம் 1916. 2 முடிவுகள் எடுக்கிறாங்க. இம்பீரியல் சட்டமன்ற தோல்வியை தட்டிய தியாகராய செட்டியும், ஓகே, TM நாயரும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் 1916 நவம்பர் 20ஆம் நாள், ஓகே, 1916 நவம்பர் 20ஆம் நாள் சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில், எங்க
சென்னை விக்டோரியா பொதுமன்றம் அங்கதானே பார்த்தாங்க கூடி வரலாற்று முக்கியத்துவம் உடைய 2 முடிவுகளே எடுத்தனர். ஓகே, என்னென்ன முடிவு? 1, தென்னிந்திய மக்கள் சங்கம், அதாவது சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் ஒரு அமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவக்குவது. சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், ஓகேலா, தென்னிந்திய மக்கள் சங்கம். 2வது, அதே போன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் என்ற அமைப்பை உருவாக்குது. அப்போ எத்தனை அமைப்பு உருவாக்குறாங்க? 2 அமைப்பு உருவாக்குறாங்க. தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒண்ணு, இன்னொன்னு என்ன பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 நவம்பர் 20 அன்னைக்கு இந்த முடிவு எடுக்கிறது. தென்னிந்திய மக்கள் சங்கம், ஓகேங்களா, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், ஓகே, SIPA என்ன சொல்றதுன்னா, தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டு பங்கு கழகத்தை போன்று வர்த்தக அமைப்பாகும். அப்ப இது என்ன, இது ஒரு கூட்டு பங்கு கழகம். கூட்டு பங்குனா எல்லாரும் சேர்ந்து இது பண்ற மாதிரி. அப்போ இது வந்து ஒரு வர்த்தக அமைப்பு. இது வந்து அரசியல் அமைப்பான்னு கேட்டா அரசியல் அமைப்பு கிடையாது, வர்த்தக அமைப்பு. அதாவது அதன் நோக்கம் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் என்ன தேடணும்? செய்தித்தாள்களை துவக்கி, அதுதான் நம்ம பாக்குற ஜஸ்டிஸ், ஆந்திர பிரகாசிகா, திராவிடன் துவக்கி அவற்றின் மூலம் பிராமணர்களின் குறைகளை வெளியிடுவதாகும். அதாவது இந்த சங்கம் ஒரு என்னது, பிரச்சார சாதனம். தியாகராய செட்டி இதன் செயலராக. அப்ப இதன் செயலாளர் யாரு? செயலர் தியாகராய செட்டி. சரியா? நெக்ஸ்ட், தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி. 2வது நிறுவனமான தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒரு அரசியல் கட்சி. அது என்ன பார்த்தோம்? அது பிரச்சார கட்சி, வர்த்தக அமைப்பு. இதன் நோக்கம் பிராமணர் உரிமைகளுக்கும் நலனுக்காகவும் குரல் கொடுப்பது, அரசாங்க அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இவை பற்றி எடுத்துரைப்பது, பிராமணர்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது. இக்கட்சி நீதி, திராவிடன், ஆந்திர பிரகாசிகா ஆகிய 4 ஏடுகளை முறையே ஆங்கிலத்திலும் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிடப்பட்டது. அதன்படி கட்சியும் பத்திரிகைகளும் துவக்கப்பட்டன. ஆங்கில நாளேடான நீதி செல்வாக்கு பெற்றமையால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி என அழைக்கப்பட்டது, பெயர் மாற்றம் பெற்றது. தனித்தனியே செயல்பட்டு வந்த சென்னை திராவிடர் சங்கமும், சென்னை திராவிடர் சங்கம் எப்போ வந்துச்சு? சென்னை திராவிட சங்கம், சென்னை திராவிட சங்கம் தென்னிந்திய மக்கள் சங்கமும் நீதி கட்சியுடன் இணைந்தன. தென்னிந்திய மக்கள் சங்கம் பார்த்தோம் இல்லையா? சென்னை திராவிட சங்கம் எப்ப வந்துச்சு? யார் பேர் மாத்தினது? சென்னை திராவிட கழகம் 1900, நீ கூட சொன்னீங்க 14 சொன்னீங்க. 1912 அக்டோபர் 1 பேர் மாறினது. அதான பார்த்தோம். சென்னை கூட்டமைப்பு சென்னை என்ன பார்த்தோம், கூட்டமைப்பு குழு இருந்துச்சா, கூட்டமைப்பு சங்கம். அந்த சென்னை கூட்டமைப்பு சங்கம் சென்னை திராவிட கழகம், திராவிட சங்கம் பேர் மாத்தினது எப்போ? 1912 அக்டோபர் 1. அதுதான் சொல்றேன். அந்த அமைப்பும் தென்னிந்திய மக்கள் சங்கம் இப்ப மேல பார்த்தோம் இல்லையா, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், இந்த 2 அமைப்பு நீதி கட்சியோடு இணைந்தன. ஒன்று சேர்ந்த துருவம். சென்னை மாநகராட்சியில் 2 துருவங்களாக செயல்பட்டு வந்த 2 பேர் தனித்தனியா. ஒன்னு PT தியாகராய செட்டி, இன்னொன்னு நாயர் TM நாயருக்கு கருத்து வேறுபாடுகளை போக்கி இருவரையும் ஒன்று சேர்த்து நீதி வச்சு கொண்டு வந்த பெருமை யார் சேரும்? நடேசமலையாரை சேரும். இவர்தான் பின்னர் பிரதிநிதித்துவம் என்றால் என்ன சொன்னார் நடேசமலையாரு? பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லை என்ற கோஷத்தை சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பினார். சென்னை சட்டமன்றத்தில் எழுப்புந்தாரு இவர்தான். பிரதிநிதித்துவம் என்றால் வரி இல்லை. இவர்களுடன் மூய ரெட்டி, ஓகேங்களா, பனகல் அரசர், பொப்புலி அரசர் போன்றவரும் காங்கிரஸ் விட்டு வெளியேறி. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் வந்துடுறாங்க வெளியே, ஓகேங்களா. மூஏ ரெட்டி, ஓகேலையா, மூஏ ரெட்டின்றவரும் முனுசாமி பேர் வரலாம். மூஏ ரெட்டி, பனகல் அரசர், பொப்புலி அரசர், ஓகேங்களா, பொப்புலி அரசர் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா போன்றோர் காங்கிரஸை விட்டு வெளியேறி நீதி கட்சியில் சேர்ந்தனர். இதனால் நீதி கட்சிக்கு மக்களிடையே அங்கீகாரம் மதிப்பும் அதிகரித்தது. பிராமணர் இல்லாதோர் பிறந்தம் 1916 டிசம்பர்ல தான் வந்து என்னன்னா தியாகராய செட்டி வரலாற்று சிறுமக்க பிராமணர் பிரகடனம், ஓகேங்களா, நவம்பர் ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர்ல வந்துதான் அந்த பிரகடனம் அறிவிக்கிறாங்க, பிராமணர் பிரகடனம். இதை வெளியிட்டார். அப்பிரகடனத்தின் முக்கிய அம்சம் என்ன? 1, இந்தியர்கள் இன்னும் சுயாட்சிக்கு தயாராகல. நமக்கு வந்து ஏன்னா அப்ப என்ன போயிட்டு இருக்கு, கரண்ட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? 1914 என்ன போயிட்டு இருக்குது? சுயாட்சி. 1914 தன்னாட்சி இயக்கம் போயிட்டு இருக்குதா? 1914 தன்னாட்சி சுயாட்சி இயக்கம் போயிட்டு இருக்கா? 100% அம்மையார் தீவிரமா. அப்ப அவங்க என்ன, இந்தியர்கள் இன்னும் சுயாட்சிக்கு தயாராகல. இந்நிலையில் பிரிட்டிஷார் இந்தியர்களுக்கு சுயாட்சி வழங்கிட்டா அது யாருக்கு போகும்? பிராமணர்கள் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் தான் இருக்குமே தவிர மத்தவங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்காதுன்றாரு. சென்னை ராஜதானியின் மக்கள் தொகையில் பிராமணர்கள் எவ்வளவு இருக்காங்க? சென்னை ராஜதானி மக்கள் தொகையில வெறும் 3% மட்டுமே உள்ளனர். ஆனால் அவர்கள் அரசாங்க அதிகார வர்க்கம், சட்ட மருத்துவ அதிகார வர்க்கம், சட்டம், மருத்துவம் போன்ற துறைகள், இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய பதவிகள் ஆகியவற்றில் அளவு மீது அதிக இடங்களை பிடித்துள்ளனர். மிக பெரும்பான்மையில் உள்ள பிராமணர் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறது. யார் அதிகமா வரி செலுத்துறா? மீதி இருக்கிற 97% தானே வரி செலுத்துறோம் அதிகமா. ஆனால் அவர்களுக்கு அரசாங்க நிலையிலும் கல்வி நிலையிலும் உரிய இடம் கொடுக்கப்படவில்லை. இந்நிலை நீடித்தால் பிராமணர்கள் அரசாங்க மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புக்கு அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்வார்.
ஸோ அடுத்தது வந்து செட்டி, கோம்டி, முதலியார், நாயுடு, நாயர் போன்ற சமுதாயத்தினர் சென்னை ராஜதானியின் பொருள் மற்றும் ஒழுக்க மேம்பாட்டு முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கணும். இவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டனர். எனவே மக்கள் சுயாட்சி பெறுவதற்கு முன்பாக என்ன வேணும்? சாதி வேறுபாடுகள் நீக்கப்படுதல் வேண்டும். இதற்காக நீதி கட்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு என்ன பண்ணுது? நோட் பண்ணி பாயிண்ட். இதற்காக நீதி கட்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு என்ன பண்ணு? விசுவாசத்துடன் நன்றி கடன் பட்டிருக்கும். பிராமணர் உள்ளதோர் பிரகடனம் நீதி கட்சியின் குறிக்கோள், கொள்கை, திட்டங்கள் பற்றி அடிப்படை ஆவணம். நோட் பண்ணுங்க. அதனால இது என்னன்னு சொல்லலாம்? பிராமணர் உள்ளதோரின் மேக்னா கார்ட்டான்னு சொல்லாம இது பிராமணர் உள்ளதோர் நீதி கட்சியோட இந்த பிரகடனம், செட்டியாரோட பிரகடனம் என்ன சொல்றோம்? நீதி கட்சியோட குறிக்கோள், கொள்கை, திட்டங்கள் பற்றி அடிப்படை ஆகணும். ஸோ அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? பிராமணர் உள்ளதோரின் மாகன காட்டா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னது யாரு? சிதம்பரம் குடியரசு. சிதம்பரம் குடியரசு. நைட்டுலாம் தூங்கவே இல்லை சரியா. சரி, சிதம்பரம் குடியரசு. நோட் பண்ணுங்க. கண்டன குரல். பிராமணர் பிரகடனம் அடையாள அரசியல் அறிவிப்பாகவும் அழைப்பாகும். பிராமணர் பிரகடனம் வந்து ஒரு அடையாள அரசியல் அறிவிப்பாகவும் அழைப்பாகும். இந்த அறிவிப்பு பிராமணர் தனிப்பட்ட அடையாளத்தை கொடுத்தது. இந்த தற்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிய வடிவத்தை தந்து புதிய பாதையும் போட்டு விட்டது. எனவே பிராமணர் என்ற அடையாளத்தை வலிமைப்படுத்த இச்சொல் பிரகடனத்தில் 13 இடம். அதாவது பிராமணர்ன்றது ஒரு அடையாளம். நம்ம எல்லாமே பிராமணர் அல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை இது குறிக்குது. இந்த அந்த பிரகடனத்துல எத்தனை முறை நான் பிராமின் வார்த்தை குறிக்கப்பட்டுள்ளது? கேள்வி கேட்கலாம். 13. எனினும் தேசிய பத்திரிகைகள் இப்பிரகடனத்தை சர்ச்சைக்குரிய இது தேசிய பத்திரிகை இதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்பின. எடுத்துக்காட்டாக இந்து பத்திரிகை இந்த பிரகடனத்தை மிகுந்த வேதனையோடும் வியப்போடும் பரிசீலித்ததாகவும் இதில் காணப்படும் பல விஷயங்கள் நியாயமற்றதாகவும் திரித்து கூறப்பட்டதாகவும் பெருமைக்குரிய இந்த இந்திய சமூகத்தினரிடையே இந்த அறிவிப்பு கசப்புணர்வை ஏற்படுத்துவதை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றப் போவதில்லை என்று எழுதியது. எது? 1916 டிசம்பர் 20. யார் எழுதுறா? இந்து பத்திரிகை எழுதுது. இது வந்து என்னன்னா இந்த பத்திரிகை வந்து வியப்போடு பரிசீலித்ததாகும். இதில் காணப்படும் விஷயங்கள் நியாயமற்றது, திரித்து கூறப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து கசப்புணர்வு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இதுல வேற எந்த நியாயமும் நோக்கமும் நிறைவேற்ற போவதில்லைன்னு சொல்லி சொன்னது யாரு? இந்து பத்திரிகை டிசம்பர் 20 பண்ணாரு. அது இந்து நேசன் பத்திரிகை இப்புதிய சங்கம் துவக்கப்பட்டதை பற்றிய சந்தேகத்தை இந்து நேசன் பத்திரிகை இப்புதிய சங்கம் துவக்கப்பட்டதை பற்றிய சந்தேகத்தை கிளப்பியது. அன்னி பெசன்டின் நியூ ஏஜ் நியூ இந்தியன் பாருங்க. அன்னி பெசன்டின் நியூ ஏஜ் இப்பிரகடனமும் நீதி கட்சியும் அகால மன்னடையும் என்று ஆர்வம் கூறியார். ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு எதிராக தானே இந்த பிரகடனம் வருது, சுயாட்சிக்கு எதிராக தானே இந்த பிரகடனம் வருது. அப்ப அன்னி பெசன்ட் என்ன சொல்றாங்க? இப்பிரகடனமும் அன்னி பெசன்டின் நியூ ஏஜ் இப்பிரகடனமும் நீதி கட்சி என்ன பண்ணிடும்? அகால மரணமடையும் என்று ஆர்வம் கூறியது. ஓகேங்களா? பெருமையா சொல்றாங்க. அப்புறம் வந்து யார் சொன்னது? இது அன்னி பெசன்டோட நியூ ஏஜ். இந்து நேசன் வந்து புதிய சங்கம் துவக்கப்பட்டதை பற்றி சந்தேகத்தை கிளப்பியது. செட்டியாரின் பிரகடனம் என்று வர்ணித்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அப்ப இது யாரு சொல்றாங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? இது செட்டியாரின் பிரகடனம். ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒருமித்த பிராமணர் என்ற வகுப்பார் யாருமே இல்லை. அதாவது ஒருமித்த பிராமணர் என்ற வகுப்பார் இப்படின்னு ஒரு வகுப்பே கிடையாதுல்ல. நாடார் செட்டியார் தனித்தனியாக தவிர பிராமணர் அல்லாத ஒரு வகுப்பே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை கூட சொல்லுது என்று கூறியது. யார் சொன்னது? அப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இது செட்டியாரோட பிரகடனம் தான் அப்படின்னு சொல்லுது. இப்பிரகடனம் ஒரு முறைகேடான கட்டுக்கதை, அரசியல் போலி பிணைவு, பொலிட்டிக்கல் பிக்சனு இல்ல என்னது கற்பனை செய்தி, பிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன், கற்பனை செய்தி என்றெல்லாம் குறை கூறப்பட்டது. சும்மா நார்மலா எல்லாருக்கிட்டையும் முறைகேடான கட்டுக்கதை, அடுத்து வந்து அரசியல் போலி பிணைவு, கற்பனை செய்தி. குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிராமணர் அல்லாதோர் என்ற நீதி கட்சி பத்திரிகை, நீதி கட்சி பார்க்க இல்லையா, நான் கேலி பேசுவோர் பேசட்டும், நீதி கட்சி சொல்றது கேலி பேசுவோர் பேசட்டும், பிராமணர் சமுதாயம் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு முன்னேறும் என்று எழுதியது. எனினும் நீதி கட்சியின் எழுச்சி கோப்பில் இருந்த புயல் அல்ல என்பதை உணர வைத்தது. ஓகேங்களா? அவ்வளவுதான். அவங்க வந்து யார் யாரு எப்படி சொல்றாங்கன்றத பார்த்துக்கலாம். நீதி கட்சியின் பத்திரிகை 1917. நீதி கட்சியோட பத்திரிகைகள் என்னென்ன பத்திரிகைகள் பாருங்க. 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் சங்கம். ஓகேங்களா? மக்கள் சங்கம் தான் நம்ம பார்த்தோம். தனது பங்குகளை 1917 ஓகேங்களா தனது பங்குகளை விற்று மேலும் பணம் திரட்டி 40,000 அச்சு கூடத்தை வாங்கி நீதி என்ற பெயரில் முதல் இதழை வெளியிட்டு. நோட் பண்ணுங்க. ஓகே. 1917 தென்னிந்திய மக்கள் சங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் சொன்னோமா. ஸோ தனது பங்குகளை விற்று மேலும், ஏன்னா இது ஒரு வர்த்தக அமைப்பு தானே பார்த்தோம், மேலும் பணம் திரட்டி 40,000 ஒரு அச்சுக்கூடத்தை வாங்கி என்ன பண்ணுது? நீதி என்ற பெயரில் முதல் இதழை வெளியிட்டு. அப்போ அவங்க வெளியிட்ட முதல் இதழே இதுதான், நீதி தான். ஓகேவா?
சரி. 1917 பிப்ரவரி 4. அப்போ நீதி அது எப்போ நீதி கட்சி எப்போ வெளியிடுது? நீதின்ற பத்திரிகை 1917 பிப்ரவரி 24. பிப்ரவரி 24 ஜெயலலிதா அம்மா பிறந்த நாள் இப்போ. 1917 பிப்ரவரி 27. டி.எம். நாயர் இப்பத்திரிகையின் கௌரவ பதிப்பாளர். அப்ப இதோட பதிப்பாளர் யாரு? டி.எம். நாயர் கௌரவ பதிப்பாளராகவும் எம்.எஸ். பூர்ணலிங்கம் துணை பதிப்பாளராகவும் செயல்பட்டார். ஓகே, யாரு? எம்.எஸ். பூர்ணலிங்கம் துணை பதிப்பாளராகவும் பொறுப்பேற்றனர். ஓகே, எம்.எஸ். பூர்ணலிங்கம் துணை பதிப்பாளராகவும் பொறுப்பேற்றார். ஓகே, அப்ப இதோட கௌரவ பதிப்பாளர் யாரு? கௌரவ பதிப்பாளர் வந்து டி.எம். நாயர். ஏன்னா அவர் தான் இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து ஆங்கில பித்தன். சோ அதனால அவர் வந்து டி.எம். நாயர் இப்பத்திரிகையின் கௌரவ பதிப்பாளரும் எம்.எஸ். பூர்ணலிங்கம் வந்து துணை பதிப்பாளரும் செயல்பட்டார். துணை பதிப்பாளர்னா பூர்ணலிங்கம் ஞாபகம். அதே போன்று பக்தவச்சலம் பிள்ளையை பதிப்பாளராக கொண்டு என்ன வருது? திராவிடன். பக்தர்களுடைய பதிப்பாளராக கொண்டு திராவிடன். தமிழ் செய்தி பத்திரிகை என்ற திராவிடன் என்ற தமிழ் செய்தி பத்திரிகை. ஓகேங்களா? பக்தவச்சலம் பிள்ளை வந்து திராவிடன். 1917 ஜூன் மாசம். இதே போட்டு 1917 ஜூன் மாசம். திராவிடன் வந்து 1917 ஜூன். அதே மாதிரி வந்து ஏசி பார்த்தசாரதி நாயுடு. ஓகேங்களா? ஏசி பார்த்தசாரதி நாயுடு ஆந்திர பிரதேச என்ற தெலுங்கு செய்தி பத்திரிகை விலைக்கு வாங்கி பதிப்பித்தார். ஓகேங்களா? அப்ப இதை விலைக்கு வாங்கி பதிப்பித்தார் யாரு? ஏசி பார்த்தசாரதி நாயுடு. ஓகேங்களா? பார்த்தசாரதி நாயுடு. ஏசி பார்த்தசாரதி நாயுடு வந்து என்ன பண்றாரு? ஆந்திர பிரதேச என்ற தெலுங்கு செய்தி பத்திரிகை விலைக்கு வாங்கி பதிப்பித்தார். நீதி கட்சி 3 பத்திரிகை மூலம் கொள்கையும் திறனும் செயல்பாட்டையும் பரப்பும் பழக்கத்தை எடுத்தது. இந்த காலகட்டத்தில் பிராமணர் பத்திரிகைகளை எதிர்த்து நிற்பது என்பது பிராமணர்களோட பத்திரிகை எது? இந்து, சுதேசமித்திரன் அந்த மாதிரிலாம் பார்க்கறோம் இல்லையா? அந்த மாதிரி பத்திரிகைகளை எதிர்த்து நிற்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக திவான் பகதூர் கருணாகர மேனன் நீதி ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இருக்க ஒப்புதல் விட்டார். யாரு? திவான் பகதூர். யாரு? திவான் பகதூர் கருணாகர மேனன் வந்து என்ன பண்றாரு? ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இருக்க ஒப்புதல் கொடுத்தார். ஆனால் அன்னிபெசன்ட், சி.பி. ராமசாமி, கேசவ பிள்ளை ஆகியோரின் பேச்சை கேட்டு கடைசி நேரத்தில் ஆசிரியர் பொறுப்பேற்க மறுத்துவிட்டார். யாரு? திவான் பகதூரான கருணாகர மேனன் வந்து நீதி என்ற பத்திரிகையோட ஆசிரியரா இருக்க நினைக்கிறாரு, ஒப்புதல் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள யார்? அன்னிபெசன்ட் அம்மையார், சி.பி. ராமசாமி, அடுத்து வந்து யார் பண்ணா கேசவ பிள்ளை ஆகியோர் பேச்சை கேட்டு கடைசி நேரத்துல என்ன பண்றாரு? ஆசிரியர் பொறுப்பேற்க விட்டார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். பிராமணர் அல்லது மன்னர் 1917. இப்பதான் பிராமணர் அல்லது மன்னர். நீதி கட்சியின் கொள்கை. நீதி கட்சி துவக்கப்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸா இருக்குங்க. நீதி கட்சி துவக்கப்பட்டு பிராமணர் புராணம் வெளியிடப்பட்ட முதல் பிராமணர் மன்னர் எங்க பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் 1917 ஆகஸ்ட் 19. ஒரு ஷார்ட் நோட்ஸா எழுதிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, 1917 ஆகஸ்ட் 19. கோயம்புத்தூர்ல ராமராயன் என்கர். யாரு? கோயம்புத்தூர்னா ராமராயன் என்கர் யாரு? பனகலசரா தலைமையில் நடைபெற்றது. ஓகே, நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 1917 ஆகஸ்ட் 19. உங்களை ஒப்பனக்கார வீதி கோயம்புத்தூர் எழுதிங்க. ஒப்பனக்கார வீதி கோவை. யாரோட தலைமையா? ராமநாயன் என்கர். சார் சார் கேட்கல. பேசுறது கேட்கலையா? இப்போ கேக்குது சார். இவ்வளவு பேசுறேன். ஓகே, இதுல இருந்து கேட்கல. ராமநாயன் என்கர் தலைமையில ஓகேங்களா இம்மாநாட்டில் நீதி கட்சி நோக்கங்களும் இலக்கணம் தெளிவுபடுத்தப்பட்டன. ஃபர்ஸ்ட் மாநாடு எப்போ? 1917 பிப்ரவரி ஆகஸ்ட் 19. ஓகேங்களா? ராமநாயன் என்கர். இதோட நோக்கம் என்னன்னா, தென்னிந்தியாவில் அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி, பொருளாதார, சமூக ஒழுக்க நிலைகளை மேம்படுத்தணும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? கல்வி, பொருளாதாரம், சமூக நிலைகளை மேம்படுத்தணும். அடுத்து வந்து பிராமணர்களின் எண்ணங்களையும் எதிர்பார்ப்பையும் ஆங்கில அரசாங்கத்தில் ஏற்படணும். பிராமணர்களோட எண்ணங்களை வந்து யாருக்கு கேட்டு போயிடும்? ஆங்கில அரசாங்கத்திடம் எடுத்துரைக்கணும். பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் மூலம் கட்சி கொள்கையிலும் செயல் திட்டங்களையும் வெற்றி பெறும். பொதுக்கூட்டம் நடத்தணும், பிரசுரங்கள் எடுக்கணும், அது மூலியமா கட்சி கொள்கையிலும் செயல் திட்டங்களையும் பற்றி பிரச்சாரம் செய்யணும். இக்கொள்கையை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக 1917 ஆண்டு இறுதிக்குள் எங்க வைக்கிறாங்க? கோவை, சேலம், திருநெல்வேலி, பிக்காவாலை, புலிவெண்டியா, பெசோட் ஆகிய நகரில் மாநாடுகள் நடத்தப்பட்டன. எங்க நடத்துறாங்க? கோவை. ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூரா? அதான் கோயம்புத்தூர்.
அடுத்தது சேலம், பெருசு சேலம் திருநெல்வேலி, ஓகேங்களா, சேலம் திருநெல்வேலி. அப்புறம் எங்கன்னா பிக்காவளி, சேலம் திருநெல்வேலி பிக்காவேலி, புலிவெண்டியா, சேலம் திருநெல்வேலி பிக்காவளி புலிவெண்டியா, அப்புறம் பெசவாடா ஆகிய நகரங்களில் மாநாடு நடத்தப்பட்டது. ஓகேங்களா, அந்த ஆர்டர் பாத்துங்க. கோவை சேலம் அப்படியே கேட்கலாம். கோவை சேலம் திருநெல்வேலி. அதுக்கடுத்து என்ன வருது? பிக்காவாலி, பிக்காவாலிக்கு வந்து பெசவண்டா, புலிவெண்டியா, ஓகேங்களா, பிக்காவாலி அப்புறம் புலிவெண்டியா, அதுக்கப்புறம் தான் பெசவாடை வருது, லாஸ்ட்ல பெசவாடை, ஓகேங்களா, பிக்காலி பீ கட்சி பூ வருது. ஓகே, ஆகிய நாளில் மாநாடு நடத்தப்பட்டன. இம்மாநாடுகள் நீதி கட்சி நிலை பெற்று விட்டது என்பதை உறுதிப்படுத்தின. ஒரே ஆண்டில் எத்தனை மாநாடு? 6 மாநாடு. 1 2 3 4 5 6 மாநாடு. 1917 6 வட்டார மாநாடுகளை நடத்திய பின்னு தான் முதல் மாநில மாநாடு. ஓகே, இதெல்லாம் வட்டார மாநாடு. அடுத்தது என்னது? முதல் மாநில மாநாடு 1917 டிசம்பர் 28 29. எப்ப நடக்குது? 1917 டிசம்பர் 28 29 கடைசியில. ஓகேங்களா, தேதிகளில் சென்னை வெல்லிங்டன் திரையரங்கு. இது எங்க நடக்குது? இது மாநாடு, முதல் மாநாடு வெல்லிங்டன் திரையரங்கு. ஓகேங்களா, வெல்லிங்டன் திரையரங்கில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் துவக்க கல்வி, இதை பத்தி பேசுறாங்க, துவக்க கல்வி, விவசாய கல்வி, தொழில் கல்வி, பொது நிறுவனங்கள், அரசாங்க பணி, உள்ளாட்சி அமைப்புகள், அறக்கட்டளை அமைப்புகள், சமூக சமய முன்னேற்றம், தற்காப்பு இயக்கம், அரசியல் சீர்திருத்தம், வகுப்பாரி பிரிவினைத்துவம், லட்சிய கனவுகள் பற்றியெல்லாம் பரிசீலிக்கப்பட்டது. அரசியல் போர் துவங்கிவிட்டது, ஓயாது உழைங்கள். நோட் பண்ணுங்க, அரசியல் போர் துவங்கிவிட்டது, ஓயாது உழைங்கள், வெற்றி நோக்கி நடைபெறுங்கள். உங்களுடைய சமுதாய உரிமைகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம், ஆனால் வருங்காலம் சமுதாயம் இவற்றை நிச்சயம் அறுவடை செய்யும் என்ற அறைகூலுடன் மாநாடு முடிவிட்டது. ஆனா இது யார் சொன்னாங்கன்னு தெரியல. இந்த அறைகூல் எங்க இருக்குது? 1917 நடந்த டிசம்பர் 28 29. சரிங்களா, ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? முதல் 4 ஆண்டுகள் 1916 இருந்து 1920 வரை என்னென்ன நடந்துச்சு? நீதி கட்சி துவக்கப்பட்ட பின் அக்கட்சி பல சவால்களை சந்தித்தது. அவற்றுள் முதலாவது அறிவியலும் ஆற்றலிலும் அரசாங்க ஆதரவிலும் வலுவாக இருந்த பிராமணர்களுடன் மோதியதுதான். அன்றைய சென்னையில் அன்றைய சென்னையில் 3 வலுவான பிராமண கோஷ்டிகள் செயல்பட்டு வந்தன. 3 வலுவான பிராமண கோஷ்டி யாராவது? மயிலாப்பூர் குழு. ஒண்ணு வந்து மயிலாப்பூர் குழு. இக்குழு சேத்துப்பட்ட ஐயர்களும் வெம்பாக்கம் ஐயர்களும் இடம்பெற்றனர். ஒண்ணு வந்து எங்க? மயிலாப்பூர் குழு. சேத்துப்பட்ட ஐயரு, வெம்பாக்க ஐயங்கார். ஓகேவா, சேத்துப்பட்டுல ஐயரு, வெம்பாக்கத்துல ஐயங்கார். அது எக்மோர் குழு. இந்த குழு இந்து பத்திரிகை பதிப்பாளர் கஸ்தூரிரங்கா ஐயங்கார். இந்து பத்திரிகை நோட் பண்ணுங்க, இந்து பத்திரிகையோட பதிப்பாளர் யாருன்னா கஸ்தூரிரங்கா ஐயங்கார். கஸ்தூரிரங்கா ஐயங்கார் தலைமையில் செயல்படுது. கஸ்தூரிரங்கா ஐயங்கார் தலைமை வீட்டுலதான் வந்து என்ன நடக்கும்? காந்தி வந்து இது பண்ணிருப்பார் இல்லையா, ரவுலட் சட்டத்துக்கு எதிராக அவரோட வீட்டுல தான் இது நடந்திருக்கோம். மீட்டிங் நடந்திருக்கும். மார்ச் 17 மார்ச் 17 வந்து அவர் வருவாரு. ஓகேவா, மார்ச் 20 21 22 ஓகே, அந்த மார்ச் 20 21 இல்ல 21 22 தேதியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரவுலட் சட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட். அப்போ எக்மார் குழு வந்து கஸ்தூரிரங்கா ஐயங்கார் குழு. மூணாவது சேலம் குழு வந்து ராஜகோபாலாச்சாரியும் பிற தேசியவாதிகளும். ஆமா, சேலம்னா ராஜகோபாலாச்சாரி பிற தேசியவாதிகளும் சேலம் பிரிவின் பிரதான தலைவர்கள். இக்கோஷ்டிகள் நீதி கட்சியின் கொள்கைகளை எதிர்த்தன. ஓகேவா, அந்த மயிலாப்பூர் குழு மட்டும் நமக்கு தெரியல. சேத்துப்பட்ட ஐயர், வெம்பாக்கம் ஐயங்காரு. எக்மார் குழு வந்து கஸ்தூரிரங்கா ஐயங்காரு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து சேலம் குழு வந்து இவங்க 3 பேர். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தால் எத்தகைய திட்டங்களை நிறைவேற்றும் என்பது பற்றி கோஷ்டியுடன் போராட வேண்டியிருந்தது. குறிப்பாக மயிலாப்பூர், எக்மோர் பிராமண கோஷ்டிகள். மயிலாப்பூர், எக்மோர் என்னன்னா இனவாரி இடஒதுக்கீடு முறையை எதிர்க்க சேலம் குழுவின் தலைவர் ராஜாஜியும் அவரது ஆர்வலும் காந்தி துவக்கிய ஒத்துழைமை இயக்கத்தை சென்னை ராஜதானியில் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தனர். அதாவது அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மயிலாப்பூர், எக்மோர் பிராமண கோஷ்டிகள் வந்து இனவாரி இடஒதுக்கீட்டு முறையை வந்து எதிர்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ராஜாஜி தலைமையில, சேலம் குழுவோட தலைவர் யாரு? ராஜாஜி தலைமையில. ஓகே, ராஜாஜியும் அவரது ஆர்வலர்களும் என்ன பண்ணணும்? காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து என்ன பண்ண முழு ஆதரவு கொடுக்கணும். அதை வெற்றிகரமா நடத்தி முடிச்சா நீதி கட்சி போயிடும் அப்படின்றாங்க. சோ நீதி கட்சி வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு கொள்கையிலும் ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்ப்பதிலும் பிடிவாதம் இருந்தார். அதான பார்த்தோம். நீதி கட்சி வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு கொள்கையிலும் ஒத்துழையாமை வந்து அவங்க என்ன பண்ணல, ஆதரிக்கல. ஓகேவா, எதிர்ப்பதிலும் பிடிவாதம் இருந்தது. நீதி கட்சியும் சுயாட்சி இயக்கமும். நீதி கட்சியும் அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்கமும் ஒரே ஆண்டில் துவங்கின 1916. அம்மையார் சனாதன இந்து மதத்தின் தீவிரவாதிகள். சனாதன இந்து அவங்க. சரி, அவரது இயக்கத்தை தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர். ஓகே, பிராமணர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. எனவே நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டது. டாக்டர் TM நாயர் அன்னிபெசன்டின் பிற்போக்கு மருத்துவ கருத்துக்களை. ஓகே, TM நாயர் என்ன சொன்னாங்க? அன்னிபெசன்டோட பிற்போக்கு கருத்துக்களை எதிர்த்து வந்தார். பிராமணர்களோட பிரகடனம் சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தது. நீதி கட்சியின் 3 பத்திரிகைகளும். ஓகே, போச்சு. அதே போல அன்னி பெசன்டின் நியூ இந்தியா பத்திரிகையும் பிரகடனத்தை சாடியது. அதான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இருக்கா? ஆமா சார். நீதி என்ன சொல்லுச்சு? நீ ஏஜ்ன்றதுல என்ன சொல்லுச்சு? அகால மரணம்னு சொல்லுது. நீதி கட்சியும் அவங்களோட பிரகடனமும் அகால மரணம் அடையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சீக்கிரம் மரணம் இதாயிடும் அப்படின்னு பார்த்தோம். சரி, நீதி கட்சி அன்னி பெசன்ட் அம்மை அயர்லாந்து பிராமணி என்று நீதி கட்சி என்னன்னு சொல்லுது? அன்னி பெசன்ட பிராமணி என்று வர்ணித்தது. சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்தது. சுயாட்சி என்பது யாரோட ஆட்சி? பிராமணர்களோட ஆட்சி. ஒன்லி பிராமின்ஸ் தான் இருக்காங்க என்று விமர்சித்தது. இது எதுலன்னா திராவிடன் பத்திரிகையில. நீதி கட்சி அன்னி பெசண்டை வந்து என்ன சொல்லணும்னா அயர்லாந்து பிராமணி என்றும், ஓகேவா? அதே மாதிரி வந்து சுயாட்சி என்பது பிராமணாட்சி என்று விமர்சித்தது திராவிடன் பத்திரிகை. நீதி கட்சியின் 3 பத்திரிகைகளிலும் சுயாட்சி இயக்கத்தை எதிர்த்து பல வருஷ கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டன. வெள்ளைக்கார பெண்மணியால் துவப்பட்ட சுயாட்சி இயக்கத்தின் எதிர்மறை பயனை பிராமணர்கள் தான் அறுவடை செய்வர் என்பதை நீதி கட்சி பிரச்சாரம் செய்தது. இதற்கு எதிராக சுயாட்சி இயக்கத்தின் பிராமண ஆதரவாளர்கள், ஓகேங்களா, சுயாட்சி இயக்கத்தின் பிராமணர்கள் ஒன்று சென்று தங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றும், சுயாட்சி இயக்கத்தோட பிராமணர்கள் என்ன பண்றாங்க, இன்னும் எங்களுக்கு என்ன அதிக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கை பிரிட்டிஷ் வைஸ்ராய்க்கு அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் சிதம்பரம் குடியரசு. ஆல்ரெடி அவங்க தான் அதிகமா இருக்காங்க. இந்த நீதி கட்சிக்கு எதிராக சுயாட்சி சங்கம் என்ன பண்ணுது, இன்னும் எங்களுக்கு என்ன வேணும், அதிக பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வைஸ்ராய் கடிதம் அனுப்புறான்னு சொல்லி யார் சொல்றா? சிதம்பரம் குடியரசு. ஆல்ரெடி சிதம்பரம் குடியரசு எங்க பார்த்தோம்? இத வந்து இவரு செட்டியாரோட பிரகடனத்தை வந்து என்ன சொல்லிருப்பாங்க, இது பிராமணர் இல்லாதவர்களின் மேக்னா காட்டான்னு சொன்னதும் சிதம்பரம் குடியரசு தான். இதே மாதிரி வந்து சுயாட்சி இயக்கத்தின் பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க, வைஸ்ராய்க்கு வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமான பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னதாகவும் சிதம்பரம் குடியரசு சொல்றார். வகுப்பாறு பிரதிநிதித்துவத்தின் கோரிக்கை 1917. வகுப்பாறு பிரதிநிதித்துவத்தின் கோரிக்கை ஆகஸ்ட் பிரகடனம். இது என்ன சொன்னா, ஆகஸ்ட் 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேக் செம்சோர் வெளியிடுவார் இல்லையா? தேதி விவகார செயலர் எட்வின் மாண்டேகு வெளியிட்ட பிரகடனம் நீதி கட்சிக்கு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்து இப்பிரகடனம் கொடுத்தது. இப்பிரகடனம் அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும், இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும், சுயாட்சி உள்ள நிறுவனங்கள் அமைப்பது பற்றியும், படிப்படியாக சுயாட்சி அமைப்பு என்ற பற்றியும் இருந்தது. இந்த அறிவிப்பை தங்களுக்கு சாதமாக கொண்ட நீதி கட்சியினர் 1917 ஆண்டு மாத இறுதிக்குள் தமிழ்நாடு எங்கும் பல மாணவர்களை கூட்டி, அதனால தான் பார்த்தோம் 1917 தானே மாநாடு நடத்தி. 1917 ஆகஸ்ட் 19 1 அப்படியே கோவை ஃபர்ஸ்ட், எங்க கோவை, அப்புறம் என்ன பார்த்தோம், கோவை, சேலம், திருநெல்வேலி, அப்புறம் என்ன பார்த்தோம், பெக்காவாடு, புலிவெண்டியா, அப்புறம் லாஸ்டா வந்து பெசவாடா. அதான பார்த்தோம். பிக்காலே, புலிவெண்டியா, அடுத்து பெசவாடா, அதான பார்த்தோம். ஓகே. சோ அப்ப அந்த 6 இதுவும் இதனாலதான் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் தமிழ்நாடு பல மாநாடு நீடிச்சு. அப்புறம் கடைசி 1917 ஓகே ஆகஸ்ட் 17 டிசம்பர் 28 29 சென்னையில ஒரு மாநாடு நடந்துச்சு. சரிங்களா? இதுக்குள் தமிழ்நாடு பல மாநில கூட்டி நீதி கட்சி தான் தீண்டத்தகாதோர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர் உள்ளிட்ட பிராமணர் அல்லாதோர் அனைவருக்கும் பொதுவான பிரதிநிதித்துவ கட்சி என்பதை கோரிட்டு, நாங்க தான் என்னது, யாரெல்லாம் தீண்டத்தகாதரும் பிராமணர்கள் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பிராமணர் அல்லாதோர் அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரதிநிதித்துவ கட்சி இதுதான் நீதி கட்சி என்பதை கோடிட்டு காட்டி மக்களின் ஆதரவை திரட்டியது. செட்டி அனுப்பிய கேபிள். நீதி கட்சி தலைவர் தியாகராய செட்டி காலம் கடந்தாமல் மாண்டேவுக்கு ஒரு கடலடி தந்தி அனுப்பினார். கடலடி தந்தி கேபிள், ஓகேங்களா? கல்லடி சொன்னா கேபிள் சொல்றாங்க. அதை யாருக்கு அனுப்புறாரு? மாண்டேகுக்கு. அதில் பிராமணர் தனித்தனியே வாக்காளர் தொகுதிகள் வேண்டும், பிராமணர் அல்லாதோருக்கு என்ன கேட்கிறாங்க, தனியே வாக்காளர் தொகுதிகள் வேணும் என்றும், வகுப்பாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அரசாங்க பணிகள் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும், வகுப்பாரி பிரதிநிதித்துவ அரசாங்க பணிகள் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த இடஒதுக்கீடு மின்டோ மாலி சீர்திருத்தங்கள் 1909 அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு அளிக்கப்பட்ட, அதான் சொன்னோம் இல்லையா, முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு இடஒதுக்கீடு வச்சிட்டாங்க. அந்த தொகுதியில யார் மட்டும் ஓட்டு போட முடியும், முஸ்லீம் தொகுதியில யார் மட்டும் ஓட்டு போட முடியும், முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அதான் கான்செப்ட் அன்னைக்கு, ஓகேங்களா? சோ அது மாதிரி எங்களுக்கு என்ன பண்ண, பிராமணர் அல்லாதோர் இந்த இடத்துல பிராமணர் அல்லாதவர் மட்டும் தான் ஓட்டு போடணும், பிராமணர் அல்லாதவருக்கும் அந்த இடத்துல நிக்கிறோம் அவுட்டா இருக்கணும் அப்படின்னு தனி தொகுதி கொடுங்க அப்படின்னு கோராங்க. எதை பேஸ் பண்ணிக்கிறேன்னா 1909 மாதிரி முஸ்லீமுக்கு எப்படி விட்டீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கேக்குது. யார் கேக்குறா? செட்டி வந்து யாருக்கு அனுப்புறா கேபிள்? தந்தி மாண்டேகு அனுப்புறாரு. அது வருஷம் இல்ல, ஓகே, அப்படியே விட்டாங்க. சென்னை மாகாண சங்கம் நீதி கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்த பிராமணர் பிரபல காங்கிரஸ் உள்ளன. யாரு? நீதி கட்சி நிலைப்பாட்டை அறிந்த, நல்லா கவனிக்கணும், பிராமணர் காங்கிரஸ்ல பிராமணர் நான் பிராமின்ஸ் இருப்பாங்களா, ராஜாஜி சேர்த்து விட்டார்ல, ஈவே ராமசாமி, திருவி கல்யாண சுந்தரம், ராஜுலு, கேசவ பிள்ளை ரொம்ப கம்மி தான் ஆகியோர் சென்னை மாகாண. நோட் பண்ணுங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா யாருக்கு ஆப்போசிட்டா உருவாக்குறாங்க? நீதி கட்சி. நீதி கட்சி இப்ப என்ன சொல்லுது, நாங்க தான் ஒட்டுமொத்த பிராமணர் அல்லாதவருக்கான ஒரு சங்கம் சொல்லுதா. அப்போ
அது அப்ப அதை வந்து பிராமின்ஸ் எதிர்த்தா, ஆமா நீங்க பிராமின் நாங்க நான் பிராமின் தானே இங்க வழக்கு போயிட்டு இருக்குது, வாதம் போயிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸுக்குள்ளயும் இருக்கக்கூடிய நான் பிராமினை கொண்டு வந்து நான் பிராமின்ஸை கொண்டு வந்து யாரை எதுக்குறாங்க, நீதி கட்சியை எதுக்க பாக்குறாங்க. அந்த நான் பிராமின்ஸ் எல்லாம் யார் யாரு, ஈவே ராமசாமி, திருவிக்கா, அப்புறம் வந்து என்ன பார்த்தோம் பி வரதராஜலு, கேசவபிள்ளை, இவங்களால ஒரு அமைப்பு தொடங்கப்படுது. அந்த அமைப்பு பேர் தான் என்னது, சென்னை மாகாண சங்கம். ஓகே, நம்ம எதை கொண்டு வர, சென்னை மகாஜன சபை வேற, இது வந்து என்னது, சென்னை மாகாண சங்கம் நீதி கட்சிக்கு ஆப்போசிட்டா வந்தது. சோ அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன், இது பேர் என்ன, மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். ஓகேங்களா. சோ என் அமைப்பினர் இச்சங்கம் நீதி கட்சிக்கு போட்டியாக துவங்கப்பட்டது. சென்னை மாகாண சங்கமும் தாழ்த்தப்படும் மற்றும் பிற்படுத்தப்படும் நலனுக்காக பாடுபட போவதாக அறிவித்தது. நாங்கள் என்ன பண்றோம், தாழ்த்தப்பட்ட நீதி கட்சி அதான் சொல்லுது, நாங்களும் அதே தான் சொல்றோம் சொல்லுது. அதே சமயம் அச்சங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தது. ஆனா நீதி கட்சி என்ன பண்ணுச்சு, நீதி கட்சி என்ன பண்ணுச்சு, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து ஆதரிச்சுச்சு. ஓகேங்களா, ஆதரிச்சுட்டு இது மாதிரி பண்ணுச்சு. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எதிர்த்துது. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்லாம அந்த இதெல்லாம் போட முடியுமா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஆதரிக்காம என்ன பண்ண முடியாது, தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபட முடியாதுன்னு சொல்றது. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட். இப்புதிய சங்கத்தை பிராமணர் ஆதரவு பத்திரிகையில் வரவேற்றனர். சென்னை மாகாண சங்கம் 1917 சார். சென்னை மாகாண சங்கம் 1917, அதான் நீதி கட்சிக்கு ஆப்போசிட்டா நோட் பண்ணிக்கீங்க. சரி, அது புதிய கட்சி என்ன பண்ணுது, இதோட இந்த புதிய சங்கத்தை யார் ஆதரிப்பா, கண்டிப்பா. ஏன்னா பிராமணர் அவங்களோட இது மாதிரி தானே இது, பி டீம் மாதிரி தானே இது, பிராமணரோட பி டீம் தானே இது. சோ அப்போ பிராமணர் ஆதரவு பத்திரிகைகள் வரவேற்றன. ஆனால் நீதி கட்சி சென்னை மாகாண சங்கம் பிராமணர்கள் ஒற்றுமை உருக்குலைக்க ஏற்பட்ட முயற்சி என்று குற்றம். அதான உண்மை. இப்ப இங்க 10 பேர் செதருவாங்கல்ல, நாங்களும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி சேர்வாங்கல்ல. சோ அப்ப அதுக்கான முயற்சி. அன்னிபெசன்ட் அம்மையாரும் பிற பிராமண தலைவர்களும் நீதி கட்சியின் செல்வாக்கை குறைப்பதற்காக மேற்கொண்ட சதி, அதான் சொல்றோம், மேற்கொண்டது உருவாக்கப்பட்ட சதிதான் இந்த பிராமணர் சங்கம் சொல்றாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் சென்னை மாகாண பரம எதிரியாக இருந்த சென்னை மாகாண சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார் என்று குறிப்பிட்டார். சென்னை மாகாண சங்கத்தோட துணைத் தலைவர் யாரு, ஈவேரா பெரியார். ஓகேவா. ஈவே ராமசாமி நாயக்கர் நீதி கட்சியின் பரம எதிரியாக இருந்த ராவ் பகதூர் கேசவ பிள்ளை பிராமண தலைவர்களின் ஆதரவுடன் ஆசிரியரும் சென்னை மாகாண சங்கத்துக்கு தலைமை தாங்கி நீதி கட்சியை நிந்தித்து வந்தார். அப்போ கேசவ பிள்ளை அதோட தலைவர். ஓகேங்களா. கேசவ பிள்ளை நீதி கட்சியோட பரம எதிரியே யாருன்னா இந்த பி கேசவ பிள்ளை தான். அவர் தான் பிராமண தலைவர்கள் ஆதரவோடும் ஆசையோடும் சென்னை மாகாண சங்கத்துக்கு தலைவர் யாருன்னா அவரு துணைத் தலைவர் யாரு, பெரியார். மாண்டேகு சென்னை வருகை 1917. எட்வின் மாண்டேகு 1917 டிசம்பர் 14 எப்போ வர்றாரு, 1900 ஆகஸ்ட் 20 போட்டார் மாண்டேகரை அழிச்சிட்டாரு. 1917 டிசம்பர் 14 வர்றாரு. 1917 டிசம்பர் 14 வர்றாரு. தமிழ்நாட்டில் இருந்த பிரதிநிதித்துவ அமைப்புகள் மற்றும் உள்ள பிரமுகர்களின் கருத்துக்களை திட்டங்களையும் பற்றி அறிந்து கொள்வதற்காக சென்னை வந்தார். நீதி கட்சியின் சார்பாக யார் போறா பாருங்க, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹைலைட்டா பார்க்கணும். ஓகேவா. நீதி கட்சியின் சார்பாக ஓ கந்தசாமி செட்டி. சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக யாரு, நீதி கட்சியில ஒருத்தர் யாரு, கந்தசாமி செட்டி. அதே மாதிரி சென்னை மாகாண சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அதோட ஆளு யாருன்னா கேசவ பிள்ளை, தலைவரே வர்றாரு. கேசவ பிள்ளையும் மாண்டேகையும் சேர்ந்திருந்தார். நீதி கட்சி சார்பா கந்தசாமி செட்டி, ஓ கந்தசாமி செட்டி. ஓகேங்களா. இங்க வந்து யார் வர்றா அப்படின்னா கேசவ பிள்ளை. நீதி கட்சியின் சார்பாக அளிக்கப்பட்ட பொதுநிலை அறிக்கை, அவங்களோட அறிக்கையில் என்ன இருக்குன்னா 5 வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. யார் யாருக்கு, 5 வகுப்பினர், 5 கம்யூனிட்டிக்கு. 1 பலிஜா நாயுடுகள், 2வது பிள்ளைமார்கள், 3வது யாரு, 3வது வேளாண் முதலியார். ஓகேங்களா, வேளாளர். அடுத்து வந்து பஞ்சமர், வேளாண் முதலியார். அடுத்து செட்டியார், அடுத்து பஞ்சமர்னா அந்த பின்னாடி வந்துருச்சு, எல்லாமே வந்துட்டாங்க. சோ இவர்களோடு 4 பிராமண வகுப்பாருக்கும் பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. இவர்களோடு இது இல்லாம நல்லா பாருங்க, நீதி கட்சி இது பாருங்க, இவங்க இல்லாம 4 பிராமண வகுப்பா இருக்கும். பிராமணத்திலே நிறைய வகுப்பு இருக்கு, ஐயர், ஐயங்கார், சாஸ்திரி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. சோ அப்போ அந்த பிராமண வகுப்பா இருக்கும். அந்த பிராமண வகுப்பா இருக்கும் பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. ஹைலைட் இந்த பாயிண்ட் எப்படி, ஏன்னா அவங்க யாரு எதுக்குறாங்க, பிராமணர் தான் எதுக்குறாங்க. ஆனா அந்த பிராமணருக்குள்ளயும் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க, எங்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. சோ அப்போ அதாவது நீதி கட்சி பிராமணர்களையும் உள்ளடக்கி அனைத்து வகுப்பினருக்கும் என்ன கொடுது, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. கேட்டது நினைவு கூறத்தக்கது. ஓகேவா, நோட் பண்ணுங்க. இந்த பக்கம் யார் போறா, நீதி கட்சி சார்பா யாருன்னு பார்த்தோம், ஓ கந்தசாமியா, இந்த பக்கம் யார் போறா, சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக தலைவர் கேசவ பிள்ளை. ஓகே 2 பேரும் போறாங்க. போயிட்டு இவர்கிட்ட அறிக்கை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீதி கட்சி தன்னோட அறிக்கை கொடுக்குது. நீதி கட்சி என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு வந்து இந்த 5 வகுப்பாருக்கு வந்து இது கொடுப்பா, இடஒதுக்கீடு கொடுப்பா. அந்த 5 பலிஜா நாயுடு,
ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பிள்ளைமாறு, பலிஜா நாயுடு, பிள்ளைமாறு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து செட்டியாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பஞ்சமரு. இன்னொன்னு வந்து நான்கு முதலியார், பிராமண வகுப்பு. வேளாள முதலியார். இவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பா அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாம பிராமணர்களையும் 4 வகுப்பு இருக்குப்பா, அந்த 4 வகுப்புக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்பான்னு சொல்லி கேக்குது. ஓகேவா. இதான் கான்செப்ட். சரி, நிராகரிப்பு. நீதி கட்சியின் கோரிக்கைக்கு சென்னை மாகாண சங்கமும் ஆதரவு செய்யுது. இதுல பாருங்க, ஏன்னா சென்னை மாகாண சங்கம் அவங்களோட கோரிக்கை அதுதானே, அவங்களோட கோரிக்கை எதனா. அப்போ 2 பேருக்கும் என்ன பண்ண ஆதரவு அளித்தது, கேசவ பிள்ளை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களின் ஒப்புதலை பெற்றுத் தருவதில் வெற்றி பெற்றார். அப்போ கேசவ பிள்ளையும் என்ன பண்றாரு, அவங்களோட ஒப்புதலை பெற்று தந்தது, மற்ற உறுப்பினர்களோட காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினரோட ஒப்புதலை பெற்று தந்து வெற்றி பெற்றார். சென்னை ராஜதானி ஆளுநர். அப்போ சென்னை ராஜதானி ஆளுநர் பெண்ட்லாந்து, நம்ம தானே பார்த்தோம். பெண்ட்லாந்து பாப்போம்ல, இந்த சமயத்துல நீதி கட்சி என்ன சுயாட்சி இயக்கம் நடக்கும்போது, நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாரு, சுயாட்சி பாயிண்ட் நடக்கும்போது அன்னி பெசன்ட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. அதே எக்மோர்ல நீங்க போங்க திரும்பி இங்கிலாந்து போயிடுங்க. எக்மோர்ல ஃபர்ஸ்ட் மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவானுங்க. அப்போ மாணவர்கள் என்ன பண்ணக்கூடாது, மாணவர்கள் அதுவும் பச்சையப்பன் கல்வி மாணவர்கள் போடுவாங்க. மாணவர்கள் எதுல கலந்து கூடாது, சுயாட்சி சங்கத்துல கலந்து கூடாது தடை வச்சிருப்பாரு. தடை விதி 1, தடை போட்டுப்பாரு 1. 2வது இங்கிலாந்து என்னது, அன்னி பெசன்ட் அம்மையார் கூப்பிட்டு, அன்னி பெசன்ட் அம்மையாரே நீங்க என்ன பண்ணிருங்க, தயவு செய்து இதுக்கு போயிடுங்க, எங்க இங்கிலாந்துக்கு போயிடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். 2. 3வது என்ன பண்ணுவோம்னா, போகாதனால அன்னி பெசன்ட் அம்மையார் எல்லாம் தூக்கிட்டு போய் எங்க வச்சாரு, ஊட்டியில சிறை வச்சிருவான்னு பார்த்தோமா. அப்ப பெண்டார் தானே இருக்காரு சுயாட்சி சங்கம். ஓகேவா. அப்போ சென்னை ராஜதானி ஆளுநர் 1917 ஜூன் 12 கூப்பிட்டு பேசுவாங்க. ஜூன் 15 வந்து கைது செஞ்சிருவாங்க. வெரி குட். 1917 ஜூன் 12 வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த அம்மையார் அன்னி பெசன்ட் அம்மையாரை கூப்பிட்டு இங்கிலாந்து போன்றாங்க. ஆனா 1900 அவங்க போல 1917 ஜூன் 15 வந்து கைது செய்யறாங்க. டேட் நோட் பண்ணிச்சு. நன்றி மேடம். அந்த மாணவர்கள் போராட்டம் 1916 ஜூலை 24. ஓகே. 1916 ஜூலை 24 மாணவர்களோட போராட்டம். ஓகே. 16 ஜூலை 24 அப்பதான் வந்து பெண்ட்லாந்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, சுயேட்சையில கலந்து கூடாதுன்னு சட்டம் போடுறாரு, இது போடுறாரு. ஓகே, நன்றி. ஜூலை 16 ஜூலை 24. அடுத்து வந்து 1917 ஜூன் 12 கூப்பிட்டு பேசுறாரு, இங்கிலாந்து போங்க சொல்றாரு, போகாதனால 1917 ஜூன் 15 ஊட்டி கைது வைக்கிறார். சரி, அப்ப சென்னை ராஜதானி ஆளுநர் பாரன் பெட்லாந்து இம்முயற்சிக்கு ஆதரவு அளித்தார். அவரும் ஆதரவு அளிக்கிறார். மெயில் பத்திரிகையும் வகுப்பாரி பிரிவினத்துவ கோரிக்கைக்கு ஆதரவாக எழுதியது. மெயில் பத்திரிகை, இந்தியன் மெயில் அப்படி வருது, அந்த பத்திரிகையும் வகுப்பாரி பிரிவினத்துக்கு எழுதியது. ஆனால் மாண்டேகு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. மாண்டேகு ஏற்கல. அடுத்தது 1918 ஜூலை 2 வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் இக்கோரிக்கை இடம்பெறவில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1917 வந்தாச்சு, அது அறிக்கை விட்டாரு, அவர் ஆகஸ்ட் அறிக்கை விட்டாரு. அதை வந்து திருத்துறாரு, மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு போயிட்டு திருத்துறாங்க. அந்த திருத்தத்திலயும் என்ன பண்ணல. அப்ப அந்த திருத்தம் எப்போ, அந்த திருத்தம் 1918 ஜூலை 2. ஓகேவா. 1918 எப்போ வருது, ஜூலை 2. நோட் பண்ணி வச்சுங்க அந்த திருத்தம். ஓகேவா. தேதி வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் சீர்திருத்தங்களில் ஓகேங்களா எது வெளியே வரல, இக்கோரிக்கை இடம்பெறவில்லை. 1918 ஜூலை 2. நோட் பண்ணி வச்சுங்க டேட்டை. லண்டனில் நாயர், உடனே 1918 நாயரின் நற்பணி. நீதி கட்சியின் வகுப்பாரி பிரிவினத்துவ கோரிக்கை மாண்டேகு நிராகரித்தால் சோர்வடையாத, அப்பயும் சோர்வடையாத நீதி கட்சியினர் தஞ்சையில் கூடி, அப்ப எங்க கூடி பேசுறாங்க, தஞ்சையில் கூடி விவாதித்து டாக்டர் TM நாயரை லண்டனுக்கு அனுப்பி இக்கோரிக்கை ஆதரவு திரட்டுவதென முடிவு செய்தனர். எங்க டேட்டா லண்டன்லயே போய் பேசிருப்பா நீ அப்படின்றாங்க. ஏன் அவரை அனுப்புறாங்க, TM நாயர் அனுப்புறாங்க, ஏன்னா அவர் தான் யாரு, ஆங்கில பித்தன், ஆங்கிலம் வந்து சரளமா பேசுவார். சோ அப்போ அதன்படி லண்டன் சென்ற நாயர் 1918 ஜூன் போறார். 1918 ஜூன் ஜூன்ல போறாரு. அங்கு பல்வேறு கூட்டணிகள் கலந்துள்ளார். பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதினார். பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றினார். துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டார். நாயரின் நடவடிக்கைகளின் விளைவாக பிரிட்டிஷாரிடையே வகுப்பாரி பிரிவினத்துவத்தின் அவசியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஓகே, ஒரு நாலேஜ் வருது. எப்ப போறாரு, 1918 ஜூன். அப்புறம் சவுத் போரா கமிட்டி, இதில் தான் அந்த பாயிண்ட் வருது. ஒரு நிமிஷம். சவுத் போரா கமிட்டி. சோ அப்போ அவசியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டது. சவுத் போரா கமிட்டின்னு சொல்றா, மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை வரைவு திட்டம். ஓகேங்களா, மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்றது, வாக்குரிமை வரைவு திட்டம் அமைக்கப்பட்டது. ஓகே, மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில இந்த சவுத் போரா கமிட்டி ஒண்ணு போடுறாங்க. அது எதுக்காங்கன்னா, மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில வாக்குரிமை வரைவு திட்டம், யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கு, யாரெல்லாம் ஏன்னா அப்பதானே என்ன வருது,
மாண்டேக் சமஸ்படுத்திட்டு இருந்தா என்ன சொல்லுது, இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துது. அதுக்காக நேர்முக தேர்தல் ஃபர்ஸ்ட் நேர்முக தேர்தல் வந்து எப்ப நடத்தப்படும்னா இதெல்லாம் நடத்தப்படும். வாக்குரிமை வரைவு திட்டத்தை வந்து கொடுக்குது. சோ பலதரப்பு மக்களின் கருதலை கேட்டறிவதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி இது சவுத் போரா கமிட்டி. எதுக்காக? வாக்குரிமைக்காக கேட்கப்பட்ட கமிட்டி தான் சவுத் போரா கமிட்டி. நாயரின் கருத்துக்களை கேட்டறிய விரும்பியது. ஆனால் நாயர கமிட்டியில் என்ன பண்ணல, வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜியும் மட்டுமே இடம்பெற்றனர். ஆனால் நாயர் அக்கமிட்டியில் வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரியும் பானர்ஜி மட்டுமே இடம்பெற்றனர். பிராமணர்கள் சார்பில் எவரும் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை குறியா கொடுத்து பண்ணிட்டாங்க பாவில. சோ அப்போ டி.எம். நாயர் என்ன பண்றான்னா அந்த சவுத் போரா கமிட்டியில ஓகேங்களா, யார் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, சுரேந்திரநாத் பானர்ஜி 2 பேர் மட்டுமே. அப்போ பிராமணர்கள் சார்பில் எவரும் இடம்பெறவில்லை என்று என்ன பண்ணிட்டாருன்னா அக்கூட்டத்தை புறக்கணிச்சார். எது? சவுத் போரா கமிட்டியை புறக்கணிச்சார், போகல. எனினும் டாக்டர் டி.எம். நாயர் லண்டனில் தங்கியது 6 மாத காலத்தில் லண்டனில் இந்த இந்தியர் மற்றும் இந்தியர்களாத குறிப்பாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இந்திய ஆட்சி துறை அதிகாரிகள் ஆதரவை பெற்றுவதில் வெற்றி பெற்றார். அவங்க கிட்ட எல்லாம் வெற்றி பெற்றார். இப்ப கூட்டு தேர்வு குழு 1919 மாண்டேக் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் இதுல இந்த அம்பேத்கர் சவுத் போரா கமிட்டில தானே சார் அம்பேத்கரை பேச சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படியா? சவுத் போரா கமிட்டி அந்த 12th புக்ல அம்பேத்கர் பத்தி வரும்ல சார், அதுல சொல்லியிருப்பாங்க பிரிட்டிஷ் வந்து என்ன அப்படின்னா இந்திய மக்களோட குறைகளை வந்து கேட்டறியறதுக்காக ஒரு நல்ல இந்தியரை படிச்சவரை தேடிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷே வந்து என்ன செய்யணும்னா அம்பேத்கரை சவுத் போரா கமிட்டியோட பேர் சொல்லியிருக்காங்க சார். ஆமா கரெக்ட். ஓகே, அம்பேத்கர் சவுத் போரா கமிட்டியில அம்பேத்கர் ஒரு உறுப்பினரா இருப்பாங்க. இந்திய சார்பா வந்து உங்க குறைகளை பேசுறதுக்கு வந்து வர்றதுக்கு அம்பேத்கர் வந்திருப்பாரு. ஆனா வந்து இவரு டி.எம். நாயரும் கூப்பிடுறாங்க. ஆனா டி.எம். நாயர் என்ன பண்ணலாம், சவுத் போரா கமிட்டியில இடம் பெறல. ஏன்னா அவரு இந்த 2 பேரை மட்டும் பார்த்துட்டு யாரு நான் பிராமின்ஸ் யாரும் இடம் பெறல அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணல. அப்ப அம்பேத்கர் அவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காதுல யாருக்கும். அதனால இவரு இடம் பெறவில்லை அப்படின்ட்டார். ஓகே, அடுத்தது கூட்டு தேர்வு குழு 1919 மாண்டேக் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் சட்டத்தை இறுதி செய்வதற்கு பலதரப்பு கருத்துக்களையும் பரிசீலிப்பதற்கான ஒரு கூட்டு தேர்வுக்குழு அதான் சார்பாகவும் கூப்பிடுறாங்க. அது என்ன நடக்குது? லண்டன் 1919-20 லண்டனில் கூடிய அக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆற்காடு ராமசாமி முதலியார், இப்ப குரூப் 1ல கேட்டிருந்தாங்க இல்லையா, ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, இதுதான் யாரு? கே.வி. ரெட்டின்னு சொல்லுவோம். கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு தானே சொல்றோம், கே.வி. ரெட்டி. ஓகேங்களா. அப்புறம் கோகா அப்பாராவ். ஓகேங்களா. ஆற்காடு ராமசாமி யாரு? கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, கோகா அப்பாராவ். ஓகேங்களா. கோகா அப்பாராவ் நாயுடு. அப்புறம் வந்து துளசிராம், எஸ்.கே. துளசிராம் ஆகிய 4 பேர் கொண்ட நீதி கட்சியின் தூதுக்குழு சென்றது. அப்ப எத்தனை பேர் போறாங்க? 4 பேர். ஆற்காடு ராமசாமி, அப்புறம் வந்து நம்ம கூர்ம வெங்கட ரெட்டி, அதுக்கப்புறம் யார் பார்த்தோம்? கே ராவா, கோகோ அப்பாராவ், அதுக்கப்புறம் துளசிராம். ஓகேங்களா. துளசிராம், எஸ்.கே. துளசிராம் ஆகிய 4 பேர் கொண்ட நீதி கட்சிக்குழு. இப்ப குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா. தூதுக்குழு அல்லாமல் அகில இந்திய நிலச்சுவாந்தார்கள் சங்கம், இந்த தூதுக்குழு இல்லாம அகில இந்திய நிலச்சுவாந்தார்கள் சங்கம் மற்றும் சென்னை ஜமீன்தார்கள் சங்கம் அப்புறம் சார்பாக ராமநாயகர், இது இல்லாம யாரு போறா? தூதுக்குழு இல்லாம நீதி கட்சி சார்பா தான் இவங்க 4 பேர் போறாங்க. இவங்க இல்லாம அகில இந்திய நிலச்சுவாந்தார்கள் சங்கம், நிலச்சுவாந்தார் ஜமீன்தார்களோட சங்கம் மற்றும் சென்னை ஜமீன்தார்கள் சங்கம். ஓகே, இந்திய அளவுல நிலச்சுவாந்தார் சங்கம், ஜமீன்தார்கள் சங்கம் அவங்க சார்பாக மற்றும் ஜமீன்தார்கள் சங்கம் சார்பாக யாரு? ராமநாயன் என்கிறார் பனகலரசர். ஓகே, லண்டன் சென்றார். ஓகே, பனகலரசனும் லண்டன் போறாரு. இத்தேர்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்த டாக்டர் நாயர் இறந்து விட்ட மேல எப்ப இறந்துறாரு? 1919 ஜூலை 17 இறந்துறாரு. நோட் பண்ணுங்க டேட், 1919 ஜூலை 17. சரியா? 1919 ஜூலை 17 இறந்துட்டார். அவருக்கு பதில் யார் வரா? ரெட்டி நாயுடு கலந்து கொண்டார். டி.எம். நாயுடு பதில் யார் வரா? ரெட்டி நாயுடு. சரிங்களா? அது கேட்கலாம். டி.எம். நாயுடு இறந்துட்டாரு 1919 ஜூலை 17. அவருக்கு பதில் யார் வந்தான்னு பார்த்தோன்னா ரெட்டி நாயுடு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கலந்து கொண்டார். இவர்கள் அனைவரும் கூட்டு தேர்வு குழு கூட்டத்தில் ஜூலை 22 கலந்து கொண்டு காட்சியளித்தார். ஓகேவா? எங்க இவர்கள் அனைவரும் ஜூலை 24 கூட்டு தேர்வு குழு கூட்டம் எப்ப நடக்குன்னா ஜூலை 22. ஓகேங்களா. சாட்சியம் அளித்தனர் 1919 ஜூலை 22. அது 19, 20 2 தான் நடக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா? கலந்து கொண்டு சாட்சியம். இவர்கள் லண்டனில் தங்கியிருந்த போது லேபர் மற்றும் லிபரல் கட்சியினர், லண்டன்ல இருக்கும்போது லேபர் கட்சி ஒண்ணு இருக்கு, அதான் தொழிலாளர் கட்சி பாப்பீங்களா, தொழிலாளர் கட்சி ஒண்ணு, லிபரல் கட்சி ஒண்ணு ஆதரவை பெற்றனர். இவர்களின் லண்டன் செலவின் விளைவாக
செலவின் விளைவாக செலவுனா பயணம் லண்டன் செலவுனா பயணம் அர்த்தம். விளைவாக நீதி கட்சியின் வகுப்பாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை ஆதரவான சூழ்நிலை உருவாயிடுச்சு. கடைசியா என்னாச்சு? வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு ஆதரவான சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு. ஓகே, இந்த அப்போ மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு 1920 சாதகமற்ற தீர்ப்பு. நீதி கட்சியின் இடைவிடாத நம்பிக்கையுடன் கூடிய நடவடிக்கைகளின் விளைவாக கூட்டுத் தேர்வுக்குழு எப்ப 1919 நவம்பர் 17 அதன் முக்கியமான பரிந்துரையை முக்கியமான பரிந்துரையை அறிவித்தது. ஓகேங்களா? 1919 நவம்பர் 17. ஓகேங்களா? அந்த ஜூலைல கூட்டு தேர்வுக்குழு கூடுது. அது பரிசா அதுல என்னன்னா முக்கிய பரிந்துரை அறிவித்தது. கூட்டு தேர்வுக்குழு முக்கிய பரிந்துரை எப்ப அளிக்கிறதுனா நவம்பர் 17. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அதன் முக்கிய பரிந்துரை அறிவித்தது. அதன்படி சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதோருக்கும் பிராமணர்களுக்கும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்பரிந்துரை. ஓகே, கடைசியா அந்த அந்த கூட்டு தேர்வுக்குழு என்ன முடிவுக்கு வருது? பரிந்துரை, அதோட பரிந்துரை அளிக்குது. அதாவது சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதோருக்கும் பிராமணருக்கும், ஏன்னா இதோட அது தானே கான்செப்டா தானே, நீதி கட்சியோட கான்செப்டா தானே. ஓகேவா? அதுக்கப்புறம் செட்டியார் இவங்க எல்லாத்துக்கும் இது கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அப்புறம் லாஸ்டா இவங்களுக்கு பஞ்சமர், செட்டியாரு பஞ்சமர், அப்புறம் பிராமணர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிச்சு இல்லையா? சோ அப்ப அந்த பரிந்துரை ஆகும். இவ்விரு சாரருக்கும் சென்னை சட்டமன்றத்தில் எத்தனை இடங்கள், யாரு இவ்விரு சாரருக்கும் சென்னை ராஜதானி பிராமணர் இல்லாதவருக்கும் பிராமணர்களுக்கும் 2 பேருக்கும் சென்னை சட்டமன்றத்தில் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்பதை சென்னை அரசாங்கம் அங்குள்ள கட்சிகளும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை கூட்டுத் தேர்வுக்குழு சொல்லுது. எங்க இருக்கு? இது லண்டன்ல இருக்கு. ஓகேவா? நீங்க முடிவு செஞ்சுப்பா, நான் அறிக்கை கொடுக்குறேன். இப்ப நம்ம போடுவோம்ல புதிய கல்விக் கொள்கை, அது மாதிரி நம்ம ஒரு சில அறிக்கை, இப்போ பல்வந்த மத்திரம் பஞ்சாயத்து ராஜ் அறிஞ்சு ஒரு குழுவை கொடுப்பாரு, அறிக்கை கொடுப்பாரு. அதை மத்திய அரசு தான் தீர்மானிக்கும். அது மாதிரி இந்த இது பரிந்துரை கொடுக்குது. இந்த பரிந்துரை யாரு? கவர்மெண்ட் தான் ஏற்கனவே எவ்வளவு கொடுப்பேன்னு நீங்க பாத்துங்கன்னு சொல்லுது. சமரச உடன்பாடு கூட்டு தேர்வு குழுவின் பரிந்துரை பற்றி விவாதிப்பதற்காக. சோ இப்ப இந்த பரிந்துரை பற்றி விவாதிப்பதாக நீதி கட்சி, காங்கிரஸ், சென்னை மாகாண சங்கம், சென்னை மாகாண சங்கம் யாரு? கேசவ பிள்ளை தலைவர், இவரு பெரியார் துணை தலைவர் ஆகிய கட்சிகளிடையே தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றன. இவற்றின் விளைவாக ஒரு சமரச உடன்பாடு உருவாயிற்று. மார்ச் 1920 மார்ச். இந்த தீர்ப்பு நமக்கு எப்போ வருதுன்னா 1917 நவம்பர் 17 தான் அந்த பரிந்துரை வருது. இந்த பரிந்துரை நம்ம எப்போ இது பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1920 மார்ச்ல விசாரிக்கிறோம். பிரபல பிரிட்டிஷ் ஆங்கில அதிகாரி பாரன் மெஸ்டன் யார் வரா? பிரபல பிரிட்டிஷ் ஆங்கில அதிகாரி பாரன் மெஸ்டன் இந்த சமரசத்துக்கு பெரிதும் காரணமாக இருந்தால் இந்த உடன்பாடு மெஸ்டன் நடுவர் தீர்ப்புன்னு சொல்றோம். அதாவது யார் இந்த பிரச்சனை, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கப்பா, உனக்கு நம்ம சொல்லணும்ல, உனக்கு 2 பங்கு, உனக்கு 3 பங்கு, பாப்பா நீதி கட்சி நீ இவ்வளவு இருக்கியா, உனக்கு இவ்வளவு, காங்கிரஸுக்கு இவ்வளவு, சென்னை மாகாண சந்தை இவ்வளவுன்னு சொல்லி இவங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லி அந்த இடஒதுக்கீடை பிரிக்குது. அப்படி பிரிச்சதுக்கு யார் காரணமா இருக்காருன்னா ஒரு ஆங்கில அதிகாரி பாரன் மெஸ்டன். அதனால அந்த பாரன் மெஸ்டன் இந்த சமரசத்துக்கு பெரிதும் காரணமாக இருந்ததுனால இந்த உடன்பாட்டுக்கு பேர் என்ன வந்துச்சு? மெஸ்டன் நடுவன் தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? மெஸ்டன் நடுவன் தீர்ப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1920 மார்ச்ல. ஓகே, இத்தீர்வின்படி 63 பன்மை உறுப்பினர் தொகுதிகள் பிராமணர் அல்லாதவருக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ நீதி கட்சிக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? பன்மை 63. ஓகேங்களா? பன்மை உறுப்பினர் தொகுதிகள் பிராமணர் அல்லாதவருக்கு ஒதுக்கப்பட்டது. இவற்றுள் 3 தொகுதிகள், அந்த 63ல 3 என்னவா இருக்கணும்? நகரம் தொகுதி நகரங்களுக்குள்ளும் 25 தொகுதி கிராமங்களுக்குள்ளும் ஒதுக்கப்படும். நகரத்துக்கு மினிமம் 3 என்ன இருக்கணும்? இதா இருக்கணும். இவற்றுள் 3 தொகுதிகள் நகரங்களுக்கும் 25 தொகுதியில் கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும். இது நீதி கட்சி பலரது ஒத்துழைப்போடு நிகழ்ச்சிய மகத்தான சாதனை. மொத்த எல்லாத்தையும் கொடுக்கல, நம்மளுக்கு நீதி கட்சி மட்டும் கொடுத்துறாங்க. இப்ப நீதி கட்சிக்கு எவ்வளவு சொல்றாங்க? மொத்தம் 63 பன்மை உறுப்பினர் தொகுதி, அதுல 3 கிராமத்து இருக்கணும், 25 என்ன இருக்கணும்? நகரத்துக்கு 3 தொகுதி நகரங்களுக்கும் 25 தொகுதி என்னவா இருக்கணும்? கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒத்துழையாமைக்கு ஒத்துழையாமை. ஓகேவா? சரி, அப்ப இது ஓகேவா? இந்த பாயிண்ட் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு உண்டு. பாரன் மெஸ்டன் நடுவன் தீர்ப்பு 63 பன்மை உறுப்பினர், 3 தொகுதி நகரம், 25 தொகுதி கிராமங்களுக்கு 1920 மார்ச். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒத்துழையாமைக்கு ஒத்துழையாமை. ஆங்கிலேயருக்கு ஆதரவு 1919 ஆண்டு மாண்டேகு சீர்திருத்தம். ஓகேங்களா? என்ன பண்றோம்? 1918 மார்ச் 10க்கு எதிராக அந்த ரவுலட் ஆக்ட் எப்போ வருது பாருங்க? 1918 மார்ச் 10. நோட் பண்ணி டேட்டை. 1918 மார்ச் 10. ஓகேவா? ரவுலட் சட்டம், அதுக்கு எதிராக காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். ஆமா, பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கமும் முழு உச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கு. நீதி கட்சி ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. சரி, நீதி கட்சி அது ஒத்துழைக்கல. மாறாக கட்சி பிரிட்டிஷ் அரசின் ஆதரவோடு மாண்டேகு சீர்திருத்தத்தின் விளைவாக நடைபெற இருந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்றாமல்ல
காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணுச்சு, நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கிறோம்னு முடிவு பண்ணுச்சு. நம்ம பங்கேற்கிறோம். பிராமணர் முன்னேற்றத்துக்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுத்தர தீர்மானித்தது. சரி, எனவே காந்தியின் தலைமையின் கீழ் ஒத்துழையாமை இயக்கத்தோடு ஒத்துழைக்கவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது சமூக நீதிக்கான அடித்தளை அமைத்து விட வேண்டும் என்பது நீதி கட்சியின் தலையான நோக்கம். அதனால பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைக்கணும்னு சொல்லிச்சு. சோ அது மட்டும் இல்ல, காந்தியின் திட்டம் பிராமணர்களின் செல்வாக்கை அதிகரித்தது, அவர்களின் கரங்களை பலப்படுத்தும். அதாவது காந்தியா இருந்தாலும் பிராமணர்கள் இதோட தான் இதாகும். சோ சமத்துவத்தை ஏற்படுத்தாது நம்பினார். காந்தியை குழப்பத்தின் குருநாதர். நோட் பண்ணுங்க, காந்தி என்ன நீதி கட்சியினர் என்ன சொல்றாங்க, காந்தியை குழப்பத்தின் குழப்பத்தின் குருநாதர் என்று வர்ணித்தார். பிரச்சார பீரங்கிகள். நீதி கட்சியின் பிரச்சார பீரங்கிகள் ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாஷ் என்ற பத்திரிகைகள் ஒத்துழைமைக்கு எதிராக முடுக்கிவிடப்பட்டன. மரியதாஸ் ரத்னசாமி, ஓகேங்களா, என்ன பேரு, மரியதாஸ் ரத்னசாமி என்ற நீதி கட்சி பிரமுகர், ஓகேங்களா, மரியதாஸ் ரத்னசாமி என்ற நீதி கட்சி பிரமுகர், ஓகேவா, மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் 1920 என்ற பிரசுரத்தில் ஓகேவா காந்தியையும் அவரது ஒத்துழைமை இயக்கத்தையும் கடுமையாக விமர்சித்தார். அவரே சொல்றாரு, மரியதாஸ் ரத்னசாமி என்ற ஒரு நீதி கட்சி பிரமுகர் இருக்காரு, ஓகேவா, ஓகேவா, மரியதாஸ் ரத்னசாமி என்ற நீதி கட்சி பிரமுகர் மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம், ஓகேங்களா, மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் 1920 என்ற பிரசுரத்தில், ஓகேங்களா, மகாத்மா காந்தி அரசியல் தத்துவம் ஒரு நூல் எழுதுறாரு 1920. ஓகே, அந்த பிரசுரத்துல என்ன சொன்னா, காந்தியோட ஒத்துழைமைக்கத்தையும் கடுமையாக காந்தியோட ஒத்துழைமைக்கும் கேட்கலாம். காந்தியின் அரசியல் தத்துவம், மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் சொல்லி நூல் எழுதுனது யாரு, மரியதாஸ் ரத்னசாமி, ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க, ஓகே. அதே போன்று மற்றொரு நீதி கட்சி தலைவரான ரெட்டி நாயுடு. ரெட்டி நாயுடு எங்க பார்த்தோம், டிஎம் நாயுடு இறந்துட்டாரு, டிஎம் நாயுடு பதிலா எங்க போனாருன்னு பார்த்தோம், லண்டனுக்கு. டிஎம் நாயுடு பதிலா என்ன பார்த்தோம், டிஎம் நாயுடு இறந்துட்டாரு. என்ன கமிட்டி, கூட்டு தேர்வு குழு. ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி. கூட்டு தேர்வு கமிட்டி போனது வந்து ரெட்டி நாயுடு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவரும் காந்தி இயக்கத்துக்கு எதிராக சூறாவளி. இவரு டிஎம் நாயுடு எப்ப இருப்பாரு, 1919 ஜூலை 17. ஓகே, ரெட்டி நாயுடு காந்தி இயக்கத்துக்கு எதிராக சூறாவளி சுற்றுப்பயணம். ரெட்டி நாயுடு காந்தியோட இயக்கத்துக்கு எதிராக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஓகே, ஓகேங்களா. காந்தி மீதான அவநம்பிக்கை. நீதி கட்சியினர் காந்தி மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு அவநம்பிக்கையின் காரணங்கள் ஒண்ணு, காந்தி பிராமணர்களாக இருந்தும் அவர் யாரு, பிராமணராக இருந்து பிராமண வைதிகத்தை ஆதரித்தது. அடுத்து வந்து அவரது கிராமிய கொள்கை, ஓகே, அவரோட கொள்கை வந்து கிராமிய கொள்கை வந்து தொழில்மயமாவதற்கு எதிராக இருக்கு. அடுத்து காந்தியின் கனவான ராமராஜ்யம், பிராமண ராஜ்யம். காந்தி கனவு வந்து ராமராஜ்யம் சொல்றோம் இல்லையா, அது பிராமண ராஜ்யம் தானே. நீதி கட்சியின் கணிப்பு. காந்தியின் குறிக்கோள் குழப்பவாதம், நடைமுறை சாத்தியமற்றது. சோ நாட்டின் அரசியல் விடுதலை சமுதாய சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் என்ற காந்தியின் தவறான முடிவு. அரசியல் விடுதலை இருந்துச்சுன்னா சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் என்ற நாட்டின் விடுதலை சமுதாய சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் என்ற காந்தியின் தவறான முடிவு. அப்புறம் சமூக நீதியின் மீது சீரமைக்கப்படும் சமுதாயம் தான் அரசியல் சுதந்திரத்துக்கு தகுதியானது என்ற நீதி கட்சியின் நிலைப்பாடு. இதெல்லாமே வந்து காந்தி மேல அதிருப்தி. காந்தியின் சென்னை பேச்சு 1921. நீதி கட்சியின் நிலைப்பாட்டை பற்றியிருந்த நன்கறிந்த காந்தி 1921 ஏப்ரல் மாதம் சென்னை வந்த போது, 1921 ஏப்ரல் மாதம் சென்னை வராது. பிராமண கலாச்சாரத்தின் பெருமை பற்றி எதை பத்தி பேசுறா பாருங்க, பிராமண கலாச்சாரத்தின் பெருமை பற்றியும் பிராமணர்கள் இந்திய பண்பாட்டுக்கு அளித்த பங்களிப்பு பற்றியும் உயர்வாக பேசினார். காந்தியின் இந்த பிராமணர் ஆதரவு பேச்சு நீதி கட்சியினருக்கு விடப்பட்ட சவாலாக இருந்தது. நீதி கட்சி பிராமணர்களோடு சார்பாக அதன் எதிர்ப்பை தெரிவித்து, திராவிட கலாச்சாரம், தொன்மை, தத்துவம், இலக்கியம், மொழிச்சிறப்பு, வரலாற்று பற்றி எதுவும் தெரியாத காந்தி பிராமணர் பங்களிப்பை பற்றி ஒருதலை பட்சமாக உயர்வாக பேசியது ஏற்கத்தக்கதில்லை என்ற நீதி கட்சி அதன் எதிர்ப்பை வெளிப்படுது. காந்தியே பேசணும் தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பிராமண கலாச்சாரத்தோட பெருமையை பத்தி பேசுறாரு காந்தி. இந்த இந்திய பண்பாட்டை அவங்க அளித்த பண்ணி அவங்கள பெருமையா பேசினால இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் மக்கள் அங்க போவாங்க. இருந்தாலும் இவர் எதிர்த்து என்ன பேசுறாரு, காந்தி எதிர்த்து பேசுறாங்க. நீதி கட்சியை சேர்ந்த கந்தசாமி செட்டி பார்த்தோமா, யாரு கந்தசாமி செட்டி, ஓ கந்தசாமி செட்டி. எங்க பார்த்தோம், ஓ கந்தசாமி செட்டி அன்னி பெசன்ட் பத்தி அந்த இதை பத்தி எழுதினா, சுயாட்சி சங்கத்தை பத்தி எழுதினாரா? இல்ல சார், அந்த மீட்டிங்க்கு போவாங்கல்ல லண்டனுக்கு. ஆமா, கேசவத்தையும் ஓ கந்தசாமி செட்டியும் மாண்டேகு கூட. நீதி கட்சி சார்பா லண்டன் போக மாட்டாங்க. இதுல வந்த யாரு வந்தா லண்டன் மாண்டேக் வந்து இந்தியா தமிழ்நாடு வராரு 1918 வராரா. 1918 ஆகஸ்ட் என்ன தேதி பார்த்தோம், 1917 டிசம்பர் மாசம் வருவாரு. 18 டிசம்பர்ல வராது அதானே, 17 டிசம்பர்ல வராது. அவர் வந்தவரை போயிட்டு நீதி கட்சி சார்பா ஓ கந்தசாமி செட்டியும், ஓகேங்களா, இந்த பக்கம் சென்னை பிராமணர் சங்கம் சார்பா வந்து பேசுறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கேசவ பிள்ளையும் சந்திக்கிறாங்க. அதுலதான் அந்த 5 பேருக்கும் இதை கேட்கறாங்க. அதை வந்து யாரு இது பண்ணிடுவா அப்படின்னு பார்த்தோன்னா இவரு நிராகரிச்சிட்டாரு. 1918 அதோட திருத்தம் வருது இல்லையா, 1918 என்ன டேட் சொன்னேன், 1918 திருத்தம் ஜூலை 21, ஜூலை 2.
ஆயிரத்தி ஆமா தொள்ளாயிரத்தி 18 ஜூலை 2 அந்த திருத்தத்துல அது இடம்பெறல. ஸோ அப்ப அதனாலதான் வந்து அதுக்கப்புறம் இது பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஎம் நாயர் வந்து லெட்டர் எழுதுறாரு, இவருக்கு மாண்டேக்கு வந்து கடிதம் எழுதுறாரு, அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டு தேர்வுக்குழு வந்து கூட்டு தேர்வுகள் எடுத்து அவர் பேர் என்ன, அந்த ராபின்சன் இதுவா மெக்சன் அவர் பேர் என்ன, தீர்ப்பு, அந்த தீர்ப்பு ஒரு ஆங்கிலேயர் இது வெஸ்டர்ன் பண்றாரு. வெஸ்டர்ன் வெஸ்டர்னா அவார்ட். வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் தீர்ப்பு. ஓகே, ஆமாங்க சார். சரி, நெக்ஸ்ட் வாங்க. அப்போ கந்தசாமி செட்டி யங் இந்தியா பத்திரிகை, அவர் என்னன்றார், யங் இந்தியா பத்திரிகைக்கு எழுதிய கடிதம். யங் இந்தியா அது காந்தி இது. அந்த பத்திரிகை எழுதிய கடிதத்தில் பிராமணர்களிருந்து விலகி இருக்குமாறு காந்திக்கு அட்வைஸ் பண்றாரு. காந்தி அவர்களே என்ன பண்ணுங்க, பிராமணர்களிருந்து விலகி இருக்குமாறும் பிராமண பிரச்சனையில் குறுக்கிடாமல் இருக்குமாறும் காந்தியை கேட்டுக்கொண்டார். ஓகேங்களா? சோ இதற்கு பதிலளித்த காந்தி பிராமண கலாச்சாரத்தை பற்றிய கருத்தை மீண்டும் வலியுறுத்துவதோடு இந்தியா பல கலாச்சாரங்களின் கலவை என்றும் திராவிட தென்னாட்டை ஆரிய வடநாட்டிலிருந்து பிரித்து பார்க்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஓகேங்களா? காந்தி சொல்றாரு, எப்ப நான் சொன்ன கருத்து வந்து பின்வாங்க மாட்டேன், நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, ஆரியம் தனியா திராவிடம் தனியா பிரிச்சு பார்க்காதீங்க அப்படின்றாரு. சோ காந்தியின் ஒழுக்க தலைமையை உயர்வாக கருதிய நீதி கட்சியினர், காந்தியின் ஒழுக்க தலைமையை உயர்வாக கருதிய நீதி கட்சியினர் அவருக்கு பிராமண ஆதரவு கொள்கையை கடுமை, அவர் ஒழுக்கத்துல சிறந்தவர் அப்படின்றான். ஆனா வந்து அவரோட பிராமண ஆதரவு கொள்கையை கடுமையாக சாடினர். சாதனையாளர் அவள் தான். அயோத்தியாசை பற்றி பார்த்தோமா? அயோத்தியாசை பற்றி பாத்துட்டோம். பார்த்தோமா? ஆமா, அவங்க தாத்தா காத்தவராயன், அவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன், கோயம்புத்தூர்ல கொடுத்துட்டாங்க. பிறந்தது அவர் வந்து ஆர்லிங்டன் பிரபு, அவங்க தாத்தா ஆர்லிங்டன் பிரபுட வேலை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து சித்த வைத்தியம் பார்த்தோம்ல, 1900 நீலகிரி தோல்வரனோ திராவிடர், 1970 அத்வைத சபா, திராவிட பாண்டியன் கூட ஜான் ரத்தினத்தோடு சேர்ந்து திராவிட பாண்டியன் 1885 86 தீண்ட தகாத ஒரு இந்துக்கள் அல்லர் என்ற அதிர்ச்சி தரவுடைய அசாதாரண புரட்சிகரமா பிரகடனம் செய்தார். நோட் பண்ணுங்க, இந்த பிரகடனம் இப்போ 1886 தான் என்ன பண்றாரு, அந்த பிரகடனம் செய்யறாரு. 1886 அயோத்தியாசர் வந்து தீண்ட தகாதோர் இந்துக்கள் அல்லர், தீண்டு தகாதோர் இந்துக்கள் அல்லர் அப்படின்னு அசாதாரணமான புரட்சிகரமா பிரகடனம் செய்தார். அடுத்து வந்து 1891 என்ன பார்த்தோம், மகா திராவிட ஜன சபை. 1891 மக்கள் கணக்கெடுப்பின் மீது தலித்துகள் சாதியற்ற திராவிடம் சொன்னாரு. அதே மாதிரி வரலாற்று பார்வையில் பண்டைய பறையர்கள் வந்து பௌத்தர்கள் சொன்னாரு, ஆரியர்கள் திருத்திக் கொண்டார்கள் சொல்றாரு. அயோத்தியாசர் கர்னல் ஆல்காட்ட புத்தமத்துக்கு மாறுவது பற்றி பேசுவது மட்டும் அந்த இதுக்கு போறாரு, பிங்கு சுமங்கலே நாயகம் எடுத்து தீட்சை பெற்றார். 1898 சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்குவாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம், அப்புறம் வந்து அயோத்தியாசர் 1907 என்ன பார்த்தோம், 1907 ஜூன் 19. ஓகே, ஜூன் 19 ஜூன் 19 ஒரு பைசா என்ற செய்தியால் புதன்கிழமான வெளிவரும். அப்புறம் பார்த்தோம் அது வந்து 1908 ஆகஸ்ட்ல எப்படிதான் பேர் மாறும். ஆகஸ்ட் 26. அவர் வந்து தலித் தெலுங்குமொழி தலித் சாகித்ய அகாடமி ஆகஸ்ட் 26 1908 ஆகஸ்ட் 26. ஓகே, நெக்ஸ்ட் அயோத்தியாசன் செயலாற்றும் மக்கள் பார்த்தோம். தலித் தெலுங்குமலை தலித் சாகித்ய அகாடமி அதில் பார்த்தோம். அவங்க தலித் தெலுங்குமலைனா அந்த தலித் தெலுங்குமலை என்ன பார்த்தோம்னா அயோத்தியாசனுக்கு தேசிய சித்த வைத்தியசாலை வைக்கணும் அவர் பேர்ல சொல்லுவாரு. அது அப்படி இந்திய குடியரசு கட்சி தமிழரசன் வந்து கேட்டு போனாரு. 2005 செப்டம்பர் 3 என்ன பண்ணிருப்பாங்க, சென்னையில் வைத்தியசாலை மையம் வந்து அடிக்கல் நட்டிருப்பாங்க. யாராலனா மோகன் சிங்கால தொண்டை வைப்பாங்க, டாக்டர் மன்மோகன் சிங்கால. அப்புறம் அவர் 2005 என்ன பார்த்தோம் அப்படின்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து இவரோட வாரிசு எல்லாம் பாக்குறோம். எத்தனை சீனிவாசனும் பார்த்தோம் நேற்று. சார், இந்த அயோத்திதாச பண்டிதர்ல நேத்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் மறுபடியும் சொன்னீங்க சார். அந்த 1871 பஞ்சமன் இதழ்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம இதை மறந்துடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க சார். ஆமா, கரெக்ட். இதுல இல்ல, பஞ்சமன்ற இதுல வந்து என்ன பண்ணிருப்பாரு எக்ஸ்ட்ரா, பஞ்சமர் என்ற இதுல நம்ம வந்து என்ன பார்த்தோம், பஞ்சமர் என்ற அமைப்பு வந்து அந்த பஞ்சமர் மகாஜன சபை அப்படின்னு பஞ்சமர் மகாஜன சபை 1891 ஆரம்பிப்பாரு. அது 1893 ஆதி திராவிட அப்படியே மாறும் இல்லையா. ஆனா நம்ம இது தெரியும், பஞ்சமர் என்ற இதழ் கூட ஆரம்பிச்சிருப்பாரு. அது 1891 பறையர் மகாஜன சபை. பறையர் மகாஜன சபை. ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. பாருங்க, நெட்ல நான் ஏத்துட்டேன். நம்ம இவருகிட்ட நெட்ல பாருங்க, நெட்ல போட்டா வந்துடும், நெட்ல பாருங்க. ஓகே, வரலன்னா எனக்கு அப்புறமேட்டு கால் பண்ணுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன், சரத்து விட்டு விடுறேன். ஓகே, அந்த ஜெராக்ஸ் கொடுத்துருங்க, ஜெராக்ஸ் இதுல கொடுத்துருங்க. ஓகே 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 ஓகே. பாருங்க, இந்த டேட்டை சொல்லி டெசிட் வந்துச்சான்னு பாருங்க. அவ்வளோ எனக்கு கால் பண்ணுங்க.
ஓகே ஓகே. நான் இங்க இருக்கேன், ஊர்ல இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். ஓகே சரிங்களா. என்ன பார்த்தோம்? பறையர் வந்து 1891. அது வந்து ஆதிராவிட மாறுது 1893 பார்த்திருப்போம். அது வந்து எது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமர் என்ற இதழ் 1871. கரெக்ட். பஞ்சமர் என்ற இதழ் வந்து 1871. ஆமா, பஞ்சமர் என்ற இதழ். ஆமாங்க சார். பறையர் மகாஜன் 1891. அது ஆதிராவிட சங்கம் அழைக்கப்பட்டது. ஓகே. 1893. 93ஆம் ஆண்டு தான் அதே 93 பறை என்ற 4 பக்க செய்தி பத்திரிகையும் வெளியிடார். 4 பக்க செய்தியத்துல அதே மாதிரி இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு நான் ₹100 அபராதம் கட்டாரு. அது எப்பன்னா 1896. இதுவும் நம்ம புதுசா 1896 அபராதம் கட்டிக்கிறார். ஓகேவா. அப்புறம் 1917 சென்னை பிராமண மாநாட்டில் கலந்து கொண்டார். அது பார்த்தோம். TM நாயுடு பேசுற அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் சொல்லுவோம். நம்ம 1917 ஒரு மாநாடு நடத்தி சொல்றோம் இல்லையா. மாநாடு எங்க சென்னையில 28, 29 டிசம்பர் 28 வெல்லிங்டன் வந்து நாயுடு பேசியிருப்பாரு. பின்னாடி வரும் ஒன்னா கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓட்டேரியில் உரிமைகளும் 2001 சிலைத்தை வச்சிருக்காங்க. ஓட்டேரியில இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க? உரிமைக்களம். ஓகேங்களா. பெரிய நினைவு மன்ற உரிமைக்கின்ற பெரிய நினைவு சிலையும் திறந்து வைக்கப்பட்டது ஓட்டேரியில 2009. ஓகேங்களா. அப்புறம் இரட்டை சீனிவாசன் நினைவாக சென்னை காந்தி மட்டம் வரைக்கும் மணிமட்டம் கட்டத்திட்டம் வந்து கட்டிடுறாங்க போல. இரட்டை சீனிவாசன் நினைப்பை நடைமுறைக்குன்னா அடுத்தடுத்த முன்னேறுவார். ஓகே. டாக்டர் சி நடேசன் பண்றார். ஓகேவா. போயிடலாமா. 1875 to 1937. நடேசன் பண்றாரு. 1877 கேக்குதா? 1937. ஓகே. கேக்குதா? கேக்குது சார். நிலைமை பற்றி நடேசன் சென்னை திருவல்லிக்கேணியில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார். எங்க பிறந்தாரு? திருவல்லிக்கேணியில வேளாளர் குடும்பத்துல பிறந்தார். சென்னை திருவல்லிக்கேணியில. இவர் 1875. ஓகேங்களா. சரி. இவர் அங்கு பள்ளி படிப்பை முடித்த பின் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பின் பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் விரிவுரையராக பணியாற்றார். பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் விரிவுரையராக பணியாற்றார் பேராசிரியரா. சோ சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். அது மருத்துவக் கல்லூரி. சென்னை மருத்துவக் கல்லூரி எப்போ? மருத்துவப் பள்ளி எப்போ? 1827 மருத்துவப் பள்ளி. அது எப்போ மருத்துவக் கல்லூரி மாசம்? 1835. ஓகேவா. நோட் பண்ணி வச்சுங்க. மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த போதே பிராமணர் நிலையில் ஆர்வம் காட்டினார். அப்பதான் பார்ப்போம். 1912. ஓகேவா. 1912 வந்து அக்டோபர் 1 தான் வந்து என்ன மாறும்? சென்னை திராவிட சங்கமா மாறும் இல்லையா. சென்னை திராவிட சங்கமா மாறும்போது அப்ப யாரு இவர் வந்து அந்த இதுல சென்னை கூட்டமைப்பு குழுல சி நடேசமரியார் வந்து என்னவா இருப்பாரு? செயலாளரா இருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஞாபகம் இருக்கா? சென்னை கூட்டமைப்பு குழு யாரெல்லாம் சென்னை கூட்டமைப்பு குழு உருவாக்கி இருப்பாங்க? இந்த பக்கம் வந்து இவரு சரவண பிள்ளை. ஞாபகம் இருக்கா பாருங்க பேரு? சரவண பிள்ளை, துரைசாமி, வீராசாமி, துரைசாமி. அப்போ 4வது அப்ப வந்து சென்னை கூட்டமைப்பு செயலாளரா யாருப்பா? மருத்துவ மாணவரான நடேசனார் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்ப்போம். அந்த சமயம் ஒரு மாணவர் தான். சரி. சென்னை திராவிடர் மருத்துவ படிப்பை முடித்த பின் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. ஓகேங்களா. அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா. இவர் என்ன பண்றாருன்னா அங்க கூட்டமைப்பு குழுவிலும் இருக்காரு. தனியா ஐக்கிய கூட்டமைப்பு. ஓகேங்களா. மெட்ராஸ் யுனைடெட் லீக். அங்க என்ன பார்த்தோம்? அதுவும் இதுதானே. ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் பேர் தான். அதாவது சென்னை என்ன பார்த்தோம்? அங்க என்ன பார்த்தோம்? அது கூட்டமைப்புனாலும் ஒண்ணுதான், ஐக்கியனாலும் ஒண்ணுதான். 1912. அதுல வந்து என்னன்னா அவங்க துவங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. இதுல இவரு துவங்கி மாதிரி இருக்குது. இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா. மருத்துவ படிப்பை முடித்த சென்னை ஐக்கியம் தான் இவர் பேரை போட்டுருங்க. ஓகேங்களா. சென்னை மருத்துவ படிப்பை முடித்த பின் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு மெட்ராஸ் யுனைடெட் லீக். ஓகேவா. 1912. இக்கூட்டமைப்பில் பல அரசாங்க அலுவலர்கள் சேர்ந்தனர். இக்கூட்டமைப்பு சென்னை திராவிட சபை மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் என்று பெயர் மாற்றப்பட்டது 1914. இதுதான் நீ சொன்னது. அப்ப வேற போல. இங்கிலீஷ்ல 2 இடத்துலயுமே மெட்ராஸ் யுனைடெட் லீக் கரெக்ட்டா தான் கொடுத்திருப்பாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கு. இவருக்கு மெட்ராஸ் யுனைடெட் லீக் 1912 தான் இருக்குது. தமிழ்ல தான் மாறுது. ஓகேங்களா. இங்கிலீஷ்ல ரெண்டுமே மெட்ராஸ் யுனைடெட் லீக் 1912 அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யார் தூங்குறாங்க அப்படின்றதுனா வீராசாமி, துரைசாமி, சரவண பிள்ளை. இதுல வந்து இவர் சென்னை திராவிட சங்கம். அது சென்னை திராவிட
பெயர் மாற்றம். அதுக்கப்புறம் தான் சி நடேசன் சொல்றாங்க. அப்போது மருத்துவ இருந்த சி நடேசன் இச்சங்கத்தின் செயலாளர்ன்றாங்க. ஓகேங்களா. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவரே உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் என்ன மாறுது பேர் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை திராவிட சங்கம்னு பேர் மாறுது, இவர் மாத்துறாரு அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல. அடுத்தது நெக்ஸ்ட். ஓகேங்களா. அயோத்திதாசர் 1895 1914. ஓகே. வீடு என்ன சொல்றாரு. சென்னை திராவிடர். ஓகேங்களா. மருத்துவ படிப்பை முடித்த பின் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு ஓகேங்களா துவங்கினார் 1912. நோட் பண்ணிங்க. மருத்துவ படிப்பை முடிச்ச பின்னாடி என்ன பண்றாரு? சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு 1912 தொடங்குறாரு. ஓகே. நெக்ஸ்ட். இக்கூட்டமைப்பில் பல அரசாங்க அலுவலர்கள் சேர்ந்தனர். இக்கூட்டமைப்பை அதே கான்செப்ட் அங்கேயும் அதே தானே சொல்றாங்க. அங்கேயும் அரசாங்க அலுவலர்கள் பலர் சேர்ந்துதான் தொடங்கிருப்பான்னு பார்ப்போம். சரி, சென்னை திராவிடர் சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது 1914. அங்க என்ன இருக்கு? 1912 அக்டோபர் 1 இருக்கும். கரெக்டா? சரி பாத்துலாம். சென்னை திராவிடர் சபை மெட்ராஸ் திராவிடர் அசோசியேஷன் மாறுது 1914. நடேசன் சொல்லி போனாங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு 1912. அது வந்து சென்னை திராவிட சபையா மாறினது எப்போ அப்படின்னா 1914. இச்சபை பிராமணர்கள் கல்வி வளர்ச்சி குறிப்பாக முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. சென்னையில் தங்கி படித்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கென திராவிட விடுதி துவங்கப்படுது. அதான பார்த்தோம். சபை பிராமணர் அல்லாதவர்கள் கல்வி வளர்ச்சி ஓகே. அதே மாதிரி குறிப்பாக முதியோர் கல்விக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தான். சென்னையில் தங்கி படித்த மாணவர் அல்லாத பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு என்ன பண்ணுச்சு? திராவிட விடுதி. டாக்டர் நடேசன் விடுதிக்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தி சென்றார். இதுவே சென்னையில் திராவிட மதத்தால் நடத்தப்பட்ட முதல் விடுதி என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இதுவே மென்ஷன் பண்றாங்க. சென்னையில இவர் தொடர்ந்து தான் முதல் விடுதின்றாங்க. சமரச செல்வர் பிராமணர் யார் சமரச செல்வர் அப்படின்றதுதான் ஆமா. அது 1916 ஜூன் வரும். ஒரு இடத்துல ஜூன் இருக்கும், ஒரு இடத்துல 1916 ஜூலை இருக்கும். ஒரு தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் பாடத்துல ஜூன் மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாடம் வரும், அந்த பாடத்துல ஜூலை மாசம் இருக்கும். திருவல்லிக்கேணி. ஆனா இடம் மட்டும் திருவல்லிக்கேணின்னு இருக்கும். ஓகே, அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அது எந்த இதுல வந்து 1916 ஜூன் அல்லது ஜூலை. ஓகே. முன்னாடி கொண்ட மருத்துவர் நடேசன் சென்னை வாழ் பிராமணர்கள் ஒன்று சேர்க்கும் சென்னை மாநகராட்சியின் பிரபலமாக 2 யாருன்னா செல்வந்தர் பி டி தியாகராயனும் டி எம் நாயுடும் ஒரு சமரச செல்வம்னு சொல்றோம். ஓகேங்களா. தோற்றகத்தா யார் தோற்றத்தனா சி நடேசன் டி எம் நாயுடு தியாகராய செட்டியார் மூவரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க? அப்போது சென்னையில் செல்வாக்குடன் திகழ்ந்த எத்திராஜ் முதலியார் இல்லத்தின் கூடி ஓகேவா. ஒவ்வொரு வீட்டுல கூடி இது பண்ணுவாங்க. எத்திராஜ் காலேஜ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா. எத்திராஜ் முதலியாரோட இல்லத்துல தான் என்ன பண்றாங்க? அன்னையில் சென்னையின் செல்வாக்குடன் இருந்த எத்திராஜ் முதலியாரின் இல்லத்தில் கூடி பிராமண அல்லாதவருக்கென ஒரு பிரத்யேக அமைப்பை ஏற்படுத்த பற்றி விவாதிக்கிறாங்க. அந்த விவாதம் தான் என்னது? நீதி கட்சியா மாறுது. விவாதத்தின் விரிவாக தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தோற்றப்படுது. நீதி கட்சி என்று மதுமலை பிரமண கூட்டமைப்பு தோற்றுவதில் ஒருவர் யாரு? நடேசன் ஒருவர். யாரோட வீட்டுல உட்காந்து இத பத்தி இது பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா எத்திராஜ் முதலியார். ஓகே. நடுநிலை என்றவர் நடேசன் முதலியார் நடுநிலை தவறாதவர், பிராமணர் நலனில் நாட்டம் கொண்ட தேசியவாதி. இவர் நடுநிலை தவறாதவர், பிராமணர் இல்லாதவர இதுல வந்து ஓகேங்களா நாட்டம் கொண்டவர், தாராள மனப்பான்மை கொண்ட பரந்த பார்வையுடைய சீர்திருத்தவாதி. கரெக்ட். தன் கருத்துல விருப்பம் வெளிப்படையாக கூறக்கூடியவர். 1923 சென்னை சட்டமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் 1923 நடக்கும் இல்லையா? சென்னை சட்டமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 1923 இவர் என்ன பண்றாரு? அரசியலுக்குள்ளேயும் வர்றார். போட்டிட்டு வேட்பாளராக போட்டிட்டு தேர்தல் நீதி வெற்றி பெற்றார். எனினும் இவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பணலரசு மற்றும் அவரது அமைச்சர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்க தவறில்லை. அதாவது நீதி கட்சியில எம்எல்ஏவும் ஆயிட்டாரு. ஆனாலும் அது இது யாரு? நீதி இவரு தானே, பணலரசு தானே இது. அவங்கள வந்து அந்த சட்டமன்றத்துல அவங்கள பத்தி என்ன பண்றாரு? விமர்சிக்கவும் தன்னோட முதலீட்டை பத்தி விமர்சிக்கவும் தவறல விமர்சிக்கிறாரு. தப்பு பண்ணா விமர்சிக்கிறாரு. ஓகேவா. முதலமைச்சர் சுப்பராயனின் அரசாங்கத்தை ஆதரித்தார். சுப்பராயனாரு பி சுப்பராயன் வருது இல்லையா? பி சுப்பராயன் வரும்போது இவங்க எல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. பி சுப்பராயன் 1926 வரையில அவரு. அது மட்டும் இல்லாம சத்தியமூர்த்தியின் தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ கட்சியின் சாதனையும் பாராட்டுவார். இவர் எதிர்கட்சியா இருந்து என்ன பண்ணுவாரு? சுயராஜ கட்சியை பாராட்டுவாரு. ஓகேவா. ஆனா இன்னைக்கு என்ன கான்செப்ட்? நீ ஆளுங்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி எதை கொண்டு வந்தாலும் என்னது அதுக்கு ஓட்டு போட்டே ஆகுவாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணி ஆகுவாங்க. எதிர்கட்சி அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி ஏதாவது கொண்டு வந்தா அது நல்ல திட்டமா இருந்தாலும் எதிர்கட்சி என்ன பண்ணும்? ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. சரிங்களா. முதலமைச்சர் சுப்பராயன் அது மட்டும் இல்ல, ஒரு மெம்பர் தானே சார் மினிஸ்டரா வச்சிருப்பாரு. ஆமா, கல்வி அமைச்சரா வச்சிருப்பாரு. எதிர்கட்சி சார்ந்த நபரை தான் வந்து கல்வி அமைச்சரா வச்சிருப்பாரு. ஒன்னா தொழில் அமைச்சர் வெங்கட்ராமனையும் கல்வி அமைச்சர் இன்னொருத்தர் ஒரு பேர் வரும். அவங்களெல்லாம் வந்து இதாதான் வச்சிருப்பாரு. ஓகேவா. எஸ் சுப்பிரமணியம். இவங்கெல்லாம் வந்து பிற அதாவது தன்னோட அமைச்சர்கள் இல்லாம பிற அமைச்சர்கள் அவங்களும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த பக்கம் டிஎம்கே இருக்குன்னா டிஎம்கே வந்து ஒரு
90 சீட்டு ஜெயிச்சிருக்கு, இல்ல ஒரு 120 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னா இந்த பக்கம் என்ன இருக்கும்? இந்த பக்கம் ஏடிஎம்கே ஒரு 30 சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்கும்ல. மினிஸ்டர் வந்து ஒரு 15% மினிஸ்டர் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 மினிஸ்டர் 80 எம்எல்ஏ வராங்கன்னா இல்ல 80 எம்எல்ஏல ஓகேதா, இதுல இருந்து எத்தனை பேர் எடுத்துருக்காங்க? இதுல இருந்து ஒரு 78 பேரையும் இங்க இருந்து ஒரு 2 பேரையும் யார் எடுத்துருக்கா? காமராஜர் எடுத்துருக்காரு. இந்த மாதிரி 2 3 இன்னொரு கட்சியில இருந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி அமைப்பு இன்னைக்கு அமையுமா? அந்த மாதிரி அரசியல் இன்னைக்கு வந்து என்னது, அன்னைக்கு வந்து அவர் நல்லது யார் செய்யறாங்களோ அவளை தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு எல்லாம் அப்படி அமையாது, அமைஞ்சாலும் இதா இருக்காது. ஓகேங்களா, முதலமைச்சர் சுப்பராயன் அரசாங்கத்தை ஆதரித்தார். அது மட்டும் இல்லாம சத்தியமூர்த்தியின் தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ் கட்சியினரை பாராட்டார். அதற்கு மேல் சென்று நீதி கட்சியை இந்த தேசிய காங்கிரசுடன் இணைத்து நோட் பண்ணுங்க. நீதி கட்சி என்ன பண்றாரு, ஒரு படி மேல போய் இந்திய தேசிய காங்கிரஸோட இணைத்திடும் முயற்சியில் ஈடுபட்டவர் யாருன்னா நேசம் இல்லையா? ஓகேவா, அதான் நடுநிலை சொல்றாங்க. நெக்ஸ்ட், நீதியை நிலைநாட்டியவர். நரேச முதலியாரின் நடவடிக்கைகள் விளைவாக நீதி கட்சியினர் அரசியலமைப்பினர் என்றும் அமைச்சரவையினர் என்றும் இரு பிரிவினராக சேர்ந்தனர். ஒன்னு வந்து அரசியலமைப்பினர், இன்னொன்னு யாரு, அமைச்சரவையினர். ஓகேங்களா, ஓகே. அடுத்த இருப்பினர் சொல்ல நடேச முதலியார் அரசியலமைப்பாளர்களின் தலைவராக இருந்தார். அப்ப நடேச முதலியார் வருவது அரசியலமைப்போட தலைவர் தான் யாரு? அரசியலமைப்போட தலைவர் தான் நடேச முதலியார். ஓகேவா, 1927 கோவையில் நடைபெற்ற பிராமண அல்லவர் மாநாடு. 1927 என்ன மாநாடு நடக்குது? கோவையில ஒரு பிராமண அல்லவர் மாநாட்டுல இவ்விரு பிரிவுகளுக்கும் ஏற்பட்ட கருத்து முதலால் நீதி கட்சி பிளவுபட்டது. எப்போ? 1927. ஓகேங்களா, எங்க? கோவையில நடக்குது மாநாடு. எந்த மாநாடுன்னா 1927 கோவை. அந்த மாநாட்டுல 2 பேர் அரசியலமைப்பினரும் அமைச்சரவையினரும் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க, பிளவுபடுறாங்க. அந்த பிளவுபட்டதுல இவ்விரு பிரிவினரும் இணைந்தனர். ஓகேங்களா, பின்னர் இணைந்தனர். 1929 நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். நோட் பண்ணுங்க, 1929 யாரு? நடேசனார் எந்த நீதி கட்சி மாநாட்டு தலைமை தாங்கினாரோ? எந்த மாநாட்டுக்கு? 1929 நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்கலாம். யாரு? நடேச முதலியார். அந்த மாநாட்டில் தான் பிராமணர்களை நீதி கட்சி உறுப்பினர்களாக சேர்ப்பது பற்றி நாம் சொன்னோம் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு படி போயிட்டு இந்திய தேச அரசு இதோட இணைச்சலான்னு பார்த்தா இல்லையா? இவர் என்ன பண்ணா, அந்த மாநாட்டில் 1929 நடந்த மாநாட்டுல தான் நீதி கட்சி உறுப்பினர்களாக யாரை சேர்த்தலான்றாரு? பிராமணர்களையும் சேர்த்தலாம் அப்படின்றாரு. ஓகேங்களா, பிராமணர்களையும். ஏன்னா அப்ப வந்து நம்ம வலு விழுந்துட்டே போறோம். ஓகேவா, என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா நீதி கட்சி ஏன்னா 1926 தோத்துருச்சு. அப்போ பிராமணர்களோட சப்போர்ட் இருந்தா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீதி கட்சி உறுப்பினர்களாக தீர்மானம் யாரை சேர்த்தணும்? பிராமணர்களை சேர்த்தணும்னு சொல்லி நிறைவேற்றப்பட்டது. சிபி ராமசாமி ஐயர் சாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை எதிர்த்தும் பேசியதை. சிபி ராமசாமி யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரோட இருப்பாங்க. சாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்தும் பேசிய நடேச முதலியார் வரவேற்று பாட்டினார். என்னதான்? சிபி ராமசாமி ஐயர் சாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்தும் பேசினார். அதை வந்து யார் பாராட்டுறா? நடேச முதலியார் வரவேற்று பாராட்டினார். ஓகேவா, நோட் பண்ணுங்க. யார் பாருன்னா சிபி ராமசாமின்றவரு சாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு போராட்ட சட்டத்தை ஆதரித்தும் பேசுறாரு. அதை வந்து இவர் வரவேற்கிறாரு. 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயார் இந்த சமயத்தில் டாக்டர் நடேச முதலியார் 62 வயதில் காலமானார். 1937 இறந்துருவார். 1975 இருந்து 1937. ஓகேவா, நடேச முதலியார் வந்து எந்த நீதி கட்சி தலைமை தாங்கினார்? 1929. ஓகே, எந்த மாநாடு, எங்க நடைபெற்ற மாநாட்டுல அரசியலமைப்பினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டது? அமைச்சரவைக்கும் 1927 என்ன இடம்? கோவை. எங்க? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் மாநாடு கோவை, பிரிஞ்சதும் கோவை. ஃபர்ஸ்ட் மாநாடு கோவை, அது பிரிஞ்சதும் கோவை. வெரி குட். அதே மாதிரி வந்து இவர் எப்ப நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி பெற்றார்? 1923. ஓகே, இவர் வந்து சுப்பராயனோட இத அமைச்சரவை ஆதரிச்சாரா ஆதரிக்கலையா? சுப்பராயன் கட்சி ஆதரிச்சாரா ஆதரிக்கலையா? ஆதரிச்சார் சார். சத்தியமூர்த்தி திறமையாக பேசுறது வந்து என்ன பண்ணாரு, திறமையாக செயல்பட்ட சுயராஜ் கட்சியின் சார்பில் பாராட்டினாரு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து சிபி ராமசாமின்றவரு சாதிக்கு எதிராக பேசினதையும் அப்புறம் ஆலய நுழைவு போராட்டத்தையும் வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஓகேங்களா, வரவேற்றாரு. சார், இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவர் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு இப்ப பாக்குறோம்ல சார். ஆமா, அதே டைம்ல தான் இந்த ஸ்வராஜ் பார்ட்டியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும்னு வரும் சார். சுவராஜ் பார்ட்டி ஆமா 2 பேருமே தான் பண்ணிருப்பாங்க. ஆமா, 2 பேரும் பண்ணால்தான் அவரு. ஏன்னா இப்ப அவரு சுயேட்சை வேட்பாளர், தனி ஆளு, தனி ஒரு ஆளை எப்படி ஒரு அமைச்சரை உருவாக்க முடியும்? அப்ப நீதி கட்சியில இருந்து சில பேர் வேணும், இன்னொன்னு பக்கம் யாரு, சுயராஜ் கட்சியில இருந்து சில பேர் வேணும். புரியுதா என்ன சொல்றேன்? அப்படி உருவானதான் அது இது.
டாக்டர் சி நடேச முதலியார் மருத்துவ தொழிலில் பொருள் சேர்க்க வேண்டும் என்று விரும்பாமல் பொதுப்பணியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தார். இவர் நீதி கட்சியில் முன்பே பிராமணர் முன்னேற்றக்காக முனைப்புடன் செயல்பட்டார். தான் பெற்ற கல்வியின் பயன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பையும் சென்றடைய வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. இவர் துவக்கிய சென்னை திராவிட சபை நீதி கட்சி பாருங்க. இவர் துவக்கிய என்ன இருக்கு 1914 சொல்றோமா, நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு. நோட் பண்ணுங்க, இவர் துவக்கிய சென்னை திராவிட சபை தான் அது நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு. அதே போன்று இவர் நடத்திய திராவிட விடுதி சென்னையில் படிக்க வந்த பிராமணர் மாணவர்களுக்கு காலத்தை செய்த பேருதவி. சமரச சித்தர் நரசிம்மல ஒரு சமரச சித்தர், அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். எதுக்குன்னா இவருக்கு 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஓகே, நீதி கட்சிக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தார். இவருடன் சேர்ந்து நீதி கட்சியை தோற்றுவித்தார். அந்த டிஎம் நாயர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே. அடுத்தது இவர் நீதி கட்சிக்கு இரண்டாவதா போட்டோம். நீதி பெருமை தேசிய கண்ணோட்டத்தோடு பிராந்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட்டார். நீதி கட்சிக்குள் இருந்து கொண்டே அதன் குறைகளை களைய முயன்றார். ஓகே, நீதி கட்சிக்குள்ள இருந்துகிட்டே ஓகேனா பிராந்திய பிரச்சனைக்கு நோட் பண்ணுங்க. இவர்களுடன் நீதி கட்சியை தோற்றுவித்தார். இவர் நீதி கட்சிக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தார். தேசிய கண்ணோட்டத்தோடு பிராந்திய பிரச்சனைக்கு தீர்வு காண முற்பட்டார். நீதி கட்சிக்குள் இருந்து கொண்டே அதன் குறைகளை களைய முயன்றார். இது கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்காத எந்த அமைப்பு நீதித்து நிலைக்க முடியாது என்ற அரசியல் விவகாரத்தை தமிழருக்கு உணர்ச்சார். நோட் பண்ணுங்க, கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்காத எந்த அமைப்பும் நீடித்து நிலைக்க முடியாது என்று என்ன பண்ணாரு, அரசியல் விவேகத்தை தமிழருக்கு உணர்த்தியவர். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார். நீதி கட்சியோட இதயம் யாரு? நடேச முதலியார். அன்புக்கும் பண்பும் புறவுடைமைக்கும் மனப்பணமும் எடுத்துக்காட்டவில்லைனா தென்னிந்திய பிரபலங்கள். நோட் பண்ணுங்க, இது ஒண்ணு. தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. இப்போ ரீசெண்டான கொஸ்டின் ஞாபகம் பாருங்க. தென்னிந்திய பிரபலங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். தென்னிந்திய பிரபலங்கள் நான் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்னு வந்து என்ன பார்த்தோம், ஒன்னு வந்து அந்த இது 3ஆம் காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல தமிழில் உரையாற்றியவர் யாரு? மூக்கனாச்சாரி பார்த்தோமா. அது மாதிரி ஓகேனா, அது மாதிரி யாரு தென்னிந்திய பிரபலம் என்ற நூல். இது அதே இடத்துல இது ஒரு கொஸ்டின். தென்னிந்திய பிரபலம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா KM பாலசுப்ரமணியன். டாக்டர் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதுறார். யார் இதோட ஆசிரியர்? KM பாலசுப்ரமணியன். தென்னிந்திய பிரபலம் என்ற நூல் வந்து KM பாலசுப்ரமணியன் யார மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதிருக்கிறாரு? சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். அந்த நூல் எது அப்படின்னா தென்னிந்திய பிரபலங்கள், சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்ற நூல்ல இதே மாதிரி சங்கர நாயர் வெரி குட். திராவிட பிரபலங்கள் நூல் இருந்தாரு. திராவிட பிரபலங்கள் சங்கரன் நாயர். ஓகே, அந்த கடிதம் எழுதுவதில் 1902 ஒரு 21 கடிதங்களை தொகுத்து 21 கடிதங்களை தொகுத்து என்ன பண்ணிருப்பாரு, ஒரு கடிதங்கள் அப்படின்ற ஒரு நூலையும் 21 கடிதங்கள் ஒரு நூலையும் தென்னிந்திய திராவிட பிரபலம் என்ற ஒரு நூலையும் எழுதியிருப்பாரு. ஓகே, அது 1921 என்ன கேட்டது? டிஎம் நாயர் அடுத்தது டிஎம் நாயர் 1868 1919. ஓகே, டிஎம் நாயர் 1868 இருந்து 1919 அவருக்கு முன்னாடி. கல்வி குடும்பம். ஓகே, 1868 1919 ஞாபகம் வச்சுலாம். 1919 ஜூலை 1919 ஜூலை 16 இறந்துறாரா? 17 ஜூலை 17 இறந்துறாரு. திராவிட பிரபலம் வந்து 1915 அது திராவிட பிரபலங்கள் அந்த நூலு. ஆமா சார், 1915. 1915. ஓகே ஓகே ஓகே. சரி, கல்வி குடும்பம். மாதவன் 1868 டிஎம் நாயர். மாதவன் 1868 15ஆம் தேதி கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகே திருவாரூர். அவர் பேர் வந்து என்னது திருரூர் தரவாத் நாயர் குடும்பத்தில் பிறந்தார். ஓகே, திருரூர் மாதவன் தான் பேரு. திருரூர் மாதவன் நாயர். அவர் பேர் டிஎம் நாயர் திருரூர் தரவாத் நாயர் குடும்பத்தில் பிறக்கிறார். அதனால அவர் பேர் வந்து திருரூர் மாதவன் நாயர். இவரது தந்தை சிங்கிசம் வீட்டில் சங்கர நாயர் திருரூரில். இவரோட தந்தை சிங்கிசம் வீட்டில் சங்கர நாயர் திருரூரில் துணை ஆட்சியராக பணியாற்றவர். சிங்கிசம் இவருடைய தந்தை சிங்கிசம் சங்கர நாயர் திருரூரில் சங்கர நாயர் திருரூரில் துணை ஆட்சியராக பணியாற்றவர் போல. இவரது தந்தை சிங்கிசம் சங்கர நாயர், அவங்க அப்பா பேரு சிங்கிசம் சங்கர நாயரு. ஓகேவா, திருவூர்ல வந்து என்னவா பண்ணாருன்னா துணை ஆட்சியராக பணிபுரிஞ்சிருக்காரு. மாதவனின் மூத்த சகோதரர் சட்டக்கல்வி பயிற்று மாவட்ட துணை ஆட்சியர். அவரோட சகோதரர் சட்டக்கல்வி பயிற்று மாவட்ட துணை ஆட்சியர். அவர் சகோதரி தரவாத அம்முலு. அவங்க சகோதரி தரவாத அம்முலு வந்து அம்மாள் மலையாள். சரோஜா அம்முலு அம்மாள் மலையாள். சமஸ்கிருத மொழி மலையாளம் சமஸ்கிருத மொழியில வல்லுநர்.
சுருங்க கூறியில் மாதவன் நாயரை வந்து கல்வி குடும்பம் அப்படின்றாங்க. ஓகேவா, அவ்வளவுதான் விஷயம். மருத்துவமனை மாதவன் பாலக்காடு அரசின் உயர்நிலைப் பள்ளியில் படித்துவிட்டு பாலக்காடுல படிச்சுட்டு சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை சென்னை மாநில கல்லூரி எப்போ உருவாச்சு? 1841. 1841. சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு சென்னை மருத்துவக் கல்லூரி 1835 27 மருத்துவ படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு இங்கிலாந்து சென்றார். ஓகே, அவர் என்ன பண்றாரு? கல்லூரியில பட்டப்படிப்பு படிக்கிற மாநில கல்லூரியில. அதுக்கப்புறம் ஹலோ, சொல்லுங்க. யாரு? ஆ ஆ ஆ நாளைக்கு வர சொல்லு. ஆமா ஆமா ஆ ஆமா நாளைக்கு காலைல வர சொல்லு. சொல்லிட்டு நாளைக்கு காலைல வர சொல்லு. ஓகேவா. அப்புறம் அடங்கல் வந்து இம்பார்ட்டன்டா தான் இவருக்கு சொல்லுது, மசூபில் சார் சொல்லு. ஓகேவா. சரி. புட்டா வெளியே போட வேலைக்குது. பாலக்காடு மருத்துவ உயர்நிலை படிச்சுட்டு சென்னை மாநில கல்லூரி பட்டப்படிப்பு முடிச்சுட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்து சேர்ந்தார். சென்னை மருத்துவக் கல்லூரியில சேர்ந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து சென்ற மருத்துவ படிப்பை வந்து பாதியில் எடுத்துட்டு இங்கிலாந்து போறாரு. இங்கிலாந்து சென்ற மாதவன் நாயர் எடின்பர்க் மருத்துவக் கல்லூரி அங்க போய் என்ன பண்ணா, முதுகலை பட்டம் பெற்றார். இவர் கல்லூரி மாணவராக இருந்த போது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலாளர் இருந்தார். கல்லூரி எடின்பர்க் என்ற கல்லூரியில எங்க போய் வேலை செய்யறாரு? இதுல இங்கிலாந்துல. இவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலராக இருந்தார். பின்னர் படிப்பை முடித்தவுடன் எடின்பர்க் இந்திய சங்க தலைவராகும். பின்னர் படிப்பை முடித்தவுடன் எடின்பர்க் இந்திய சங்க தலைவராகவும், எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு சங்க உறுப்பினராகவும், எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியராகவும் பல இதுல செயல்படுறாரு. என்ன ஊட்டு புட்டா நீ அடங்க மாட்டியா? ஆசிரியராகவும் லண்டன் இந்தி சங்க செயலர் இந்தி சங்க செயலராகவும், பின்னர் அதன் துணைத் தலைவர் எல்லா பொறுப்பும் வகிக்கிறார். பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம், ராயல் ஆசிரியர் சங்கம், தேசிய முற்போக்கு மன்றம், ராயல் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினராகவும் இருந்தார். இவரது பலதரப்பட்ட நடவடிக்கைகளால் மாதவன் நாயரின் பெயர் என்னாச்சு? எடின்பர்க்கில் மிகவும் புறப்படுது. எல்லாத்துக்கும் இவர் தான் தலைவராக இருக்கிறாரு. 1890 ஆண்டு டாக்டர் மாதவன் நாயர் பிரான்சின் தலைவர் பாரிஸ் சென்று எங்க போறாரு? 1896 டாக்டர் மாதவன் நாயர் பிரான்சின் தலைவர் பாரிஸ் சென்று காது மூக்கு தொண்டை வியாதிகள் பற்றி ஆராய்ச்சி செய்தார். காது மூக்கு தொண்டை எங்க? பாரிஸ் 1896. ஓராண்டு ஆராய்ச்சி சென்னை திரும்பினா கடைசியா 1897 எங்க வராரு? சென்னை வராரு. ஓகே, 96 வந்து பாரிஸ். அவ்வளவுதான். காங்கிரஸ் சென்னை திரும்பிய டாக்டர் மாதவன் நாயர் அகில இந்திய காங்கிரஸில் சேர்ந்தார். காங்கிரஸ் மாநிலத்தில் பங்கேற்று ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருக்கிறார் 1897 99. ஓகேண்ணா, 1897 to 99 காங்கிரஸ் மாநாடுகளில் பங்கேற்று 97 99 இந்திய மருத்துவ பணி பற்றியும் மருத்துவ அதிகாரியின் அவலநிலை குறித்தும் பேசினார்ல. மருத்துவ பணி, மருத்துவ அதிகாரியின் அவலநிலை. இத்துறைகளில் ஆங்கில அரசாங்கம் அக்கறையின்மை பற்றி குறை கூறினார். இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். 1907 சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்தில் தலைமை. நோட் பண்ணுங்க, 1907 எங்க ஏற்பட்ட மாவட்ட தலைமை தாங்கிறாரு? சித்தூர் மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்தில் தலைமை தாங்கினார் நாயர். ஓகே, 1907 கேக்குதா? 1907 சித்தூர் கேக்குது சார். இருக்கீங்களா? ஓகே. கேக்குது சார். 1907 சித்தூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாவட்ட கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். 1907 சித்தூர். அதே மாதிரி வந்து நடேச முதலியார் தலைமை தாங்கிய நீதி கட்சி மாநாடு எப்போ? இல்லையா? நடேச முதலியார் நீதி கட்சி மாநாட்டுக்கு வெரி குட். 1929 மறக்கூடாது. செங்கல்பட்டு மாநாடு ஞாபகம் வச்சுங்க. முதல் சுயமரியாதை மாநாடு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுல அதே வருஷம் தான் இவரும். ஓகேங்களா, எந்த ஊருன்னு சொல்லல. நீதி கட்சி 1929 கூட்டினா ஒரு நீதி கட்சின்னு தான் சொல்லியிருக்காங்க. சகலகலா வல்லவர் டாக்டர் TM நாயர் 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? 1904 இருந்து 1916 1916 வரை என்ன பண்றது? சென்னை மாநகராட்சியோட உறுப்பினரா பணிபுரிகிறார். ஓகேவா, சென்னை மாநகராட்சி உறுப்பினர். அடுத்து வந்து திருவல்லிக்கேணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நகராட்சி உறுப்பினர். இவர் என்ன? திருவல்லிக்கேணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர். திருவல்லிக்கேணி உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. நகராட்சி பிரச்சனை பற்றி, குறிப்பாக குடிநீர் விநியோகம் பற்றிய மக்கள் எதிர்பார்ப்பு பற்றி பேசினார். இதற்கிடையே இவர் இந்திய அரசால் தொழில் கமிஷன் உறுப்பினராக நியமித்தார். என்னது?
இந்திய அரசால தொழில் கமிஷன் லேபர் கமிஷனோட உறுப்பினராக சேர்த்தப்படுறாரு 1908 நடுவுல. ஓகே, 1908. அப்போது தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பற்றி, குறிப்பாக அவரது வேலை நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட பஞ்சுரை தொழிலாளர் கமிஷன் இருக்கனால தொழிலாளர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. பரிந்துரை பற்றி அடங்கிய லண்டனில் இருந்த அரசாங்க செயலர் தொழில் நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட பரிந்துரைகளை அடங்கிய அறிக்கையை யாருக்கு அனுப்புறாரு? லண்டனில் இந்த அரசாங்க செயலர், ஓகேங்களா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நேரில் சந்தித்து கொடுத்தார். 1908 கொடுக்கிறார். 1912 நாயர் சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1912 என்ன ஆகிறாரு? சென்னை சட்டமன்ற மேலவைக்கும் ஓகே தேர்ந்தெடுக்கப்படுறாரு. முதல் உலக போரின் போது 1914-18 SS மதராஸ் கப்பலின் மருத்துவ பணி, இது நோட் பண்ணுங்க. 1912 சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம முதல் உலக போர் போது என்ன நடக்குது? 1914-18 பிரிட்டிஷ் SS மதராஸ் என்ற ஒரு கப்பல் இருக்கு இல்லையா, அதுல மருத்துவ பணி செய்தார். போர் முடிந்த பின்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு என்ன கொடுக்குது? கெய்சர் கி இந்து. இதே மாதிரி யாருக்கு பார்ப்போம்? கெய்சர் கி இந்து, காந்திக்கு பார்ப்போம் இல்லையா, காந்திக்கு. அதே மாதிரி அவரும் மருத்துவ பணி செஞ்சிருப்பாரு, அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. கெய்சர் கி இந்து பதக்கம் வழங்கி பெருமை செய்தது. பின்னர் அவருக்கு போர் சேவை விருது இதுவும் கொடுத்துருப்பாங்க. காந்திக்கும் போர் சேவை பதக்கமும் வழங்கப்பட்டது. கெய்சர் இந்தும் போர் சேவை பதக்கமும், ஓகேங்களா. அந்த முதல் இதனால முதல் உலக போர்ல SS மதராஸ் என்ற கப்பல்ல போறதுனால. நீதியட்சி நாயர் முதல் உலக போர் முடிந்தோம். டாக்டர் DM நாயர் அவரது பார்வையை பிராமணர்கள் பிரச்சனை பக்கம் திரும்பினார். டாக்டர் C நடேசமுடன் சமரச ஆலோசனை ஏற்றுக்கொண்டு PT தியாகராயர் செட்டியாருடன் அணி சேர்ந்தார். இம்மூவரும் இணைந்து நீதிக்கட்சி பார்த்தோம் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு தோற்றுவித்தனர். 1916. 1917 சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் மாநாடு பார்த்தோமா? சென்னையில 28, 29 மாநில மாநாடு. புரியுதா? முதல் மாநாடுன்னு வந்தா அது வட்டார மாநாடு எங்கன்னா கோவை. ஃபர்ஸ்ட் கோவை, திருநெல்வேலி, கோவை, சேலம், திருநெல்வேலி, பிக்காவாலி, புலிவாண்டியா, அப்புறம் பெசவாடேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு முதல் மாநில மாநாடு நடக்கும். அது எங்க போகணும்? 1916 இதுல நடக்கும் பார்ப்போம் இல்லையா, 17 டிசம்பர் 28, 29. ஓகே, ஆமா, சென்னை வெலிங்டன் நடக்கும் அப்படி பார்த்தோம். சோ அப்ப அதுல தியாகராய செட்டி பிராமண மன்றத்தில் தியாகராய செட்டி, ஓகேங்களா, திராவிட நகரத்தின் தனி சிறப்பு தன்மை பிறப்பால். ஹலோ ஹலோ சொல்லுங்க. அப்ளிகேஷன் போட்டாங்க. என்னோட லாகின்ல அது இல்லவே இல்லை. நீங்க அந்த மெசேஜ் அனுப்புனீங்க, நான் அதுக்கப்புறம் 2 வாட்டி செக் பண்ணிட்டேன். சரிங்களா, இன்னைக்கு வந்திருக்கா நான் பாக்குறேன். நான் ஸ்டடியில இருக்கேன். இல்ல அவங்க போட்டாங்க. நீங்க மெசேஜ் கூட காட்டுனீங்க. அது என்னோட லாகினுக்கு வரல. சரிங்களா, என் லாகின் இருந்தா தானே நான் ஓகேவா பண்ண முடியும். என் லாகின்ல அது இல்ல அன்னைக்கு. சரிங்களா, நான் 2 வாட்டி நீங்க அன்னைக்கு அனுப்பினேன், இன்னொரு வாட்டி போன் பண்ணீங்க. அன்னைக்கு நான் செக் பண்ணிட்டேன், என் லாகின் இல்ல. சரிங்களா, மீண்டும் இன்னைக்கு கூட நான் செக் பண்றேன். இப்ப நான் வேலையா இருக்கேன், அது முடிச்சு நான் செக் பண்றேன். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 1917 சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் மாநாட்டில் கலந்து கொண்ட தியாகராய செட்டி திராவிட நகரத்தின் தனிச்சிறப்பு சொல்லுவேன். மக்கள் நல கூட்டமைப்பை தோற்றுவித்தார். 1917 சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் மாநாட்டில் கலந்து கொண்ட தியாகராய செட்டி என்ன பண்றாருன்னா, திராவிட நாகரிகத்தின் தனி சிறப்பு தன்மை பிறப்பால் மனிதனுக்கும். இது யார் பேசுறா? தியாகராய செட்டி பேசுறாரு. ஓகேங்களா, தியாகராய செட்டி என்ன பேசுறாரு? திராவிட நாகரிகத்தின் தனி சிறப்பு தன்மை பிறப்பால் மனிதனுக்கும் இடையே வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அதே மாநாட்டில் கலந்து கொண்ட டாக்டர் நாயர், தியாகராய செட்டி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோர். நான் பார்த்தோம் இல்லையா, இரட்டைமலை சீனிவாசன்ல கலந்து பாருன்ட்டு டாக்டர் நாயர் பேசுவாரு, அது இரட்டைமலை சீனிவாசன்ல இருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா. டாக்டர் நாயர், தியாகராய செட்டி மற்றும் இரட்டைமலை, ஓகேங்களா, நாயரும் பேசுறாரு, TM நாயர், தியாகராய செட்டி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில். ஓகேவா, பின்னொரு மாதிரி பேசுறாரு. யாரு? டாக்டர் நாயரு தியாகராய செட்டி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் முன்னிலே பேசுறாரு. இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று சொத்துக்கு சொந்தக்காரன் திராவிடர்கள், 2வது தூங்கும்போது திடீர்களை கொண்ட ஆரியர்கள். சொன்னாரா? வீடு திறந்திருக்கும் போது நடுவுல நாய் மாதிரி உள்ள போனவங்க தான் ஆரியர்கள் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஆரியர்கள் தான் பிரம்மாவின் உடல்ந்து உருவாக்கப்பட்டது. ஆரியர்கள் தான் பிரம்மாவின் உடல்ந்து உருவாக்கப்பட்டாங்க பட்டதுதான் 4 சாதி வன்முறை என்று ஒரு திராவிடர்களை நம்ப வைத்தனர். அதிலிருந்து படித்தவர்கள் பிராமணர்கள் என்றும், அதிலிருந்துதான் படித்தவர்கள் பிராமணர் என்றும் படிக்காத சூத்திரர்கள் தீண்டதவர் என்றும் பிரிவினர் என்ற விளக்கத்தை கூறி நீதியட்சி நோக்கத்தை விவரித்தார். ஓகேங்களா, புரியுதா என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் திராவிடர்களுக்கு பிறப்பால் வேற்றுமை இல்ல, திராவிடர்கள் சாதி வேறுபாடு பாக்குறது இல்லைன்னு சொன்னது யாருன்னு பார்த்தா TM இவரு தியாகராய செட்டி. ஓகேவா, அதுவே ஆரியர்கள் நாய் மாதிரி உள்ள பூந்துட்டாங்க, சொத்துக்கு சொந்தக்காரர் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா இவரு TM நாயர். இதுல யாரு எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு பார்த்தா இரட்டைமலை சீனிவாசன் அதுல இருக்காரு. சரிங்களா,
நீதிக்கு ஆசிரியர் டாக்டர் டி.எம். நாயர், தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பின் நீதி ஆங்கில பத்திரிகை தலைமை ஆசிரியர் தானே பார்த்தோம். தலைமை ஆசிரியர் அவர் தான், பதிப்பாளர் அவர் தானே பார்த்தோம். ஓகேவா? எப்ப ஞாபகம் வச்சு? 1917 பிப்ரவரியா? நீதி கட்சி பிப்ரவரி கரெக்டா? நீதி இந்த நியூஸ் பேப்பர் 1917 பிப்ரவரி பாருங்க. ஆமா. அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஆங்கில அது பேர் என்ன, தமிழ்ல வந்து திராவிடன். அது வந்து 1917 ஜூன் நினைக்கிறேன். ஓகே, ஜூன். அதுக்கு வந்து யாரு வருவா? அது வந்து பக்தவச்சலமா? பக்தவச்சலம். ஓகே. பிரகாசிகாவுக்கு யாரு? ஆந்திர பிரகாசிகாவுக்கு வந்து என்ன பேர் பார்த்தோம்? பார்த்தசாரதி நாயுடு. பார்த்தசாரதி. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து வாங்க. இப்ப பேரால் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு இவர் தலைமையில் இப்போது மீண்டும் செலவுப்பட்டது. பத்திரிகையின் பேர் வந்து நீதி போல்பட்டது. ஓயா உழைப்பாளி டாக்டர் நாயர் 1918-19 உடல்நலக் குறைவு பொருட்படுத்தாமல் லண்டன் போனான்னு பார்த்தோமா? அங்கு பாராளுமன்ற குழுவின் வகுப்பு உறுப்பினர் ஒவ்வொருத்தையும் போய் பேசினாரு பார்த்தோம். பல நிகழ்ச்சிகள் பண்ணிட்டார். ஓயாது ஒளியது டாக்டர் நாயர் ஜூலை 17 இறந்தாரு பார்த்தோம், 51 வயசுல. டாக்டர் நாயர் நல்ல கல்வி கீழ் ஜாதி கண்டு கொந்தளித்தார். பல திறன் கொண்டவர். உயர் சாதி குடும்பத்தில் நாயர் கீழ் ஜாதிக்கு இடைப்பட்ட கொடுமை கண்டு கொந்தளித்தார். ஆரிய திராவிட பிரச்சனை இன மாறுபட்ட இனங்களின் போராட்டமா பார்த்தார். ஆரிய திராவிட பிரச்சனை இன மாறுபட்ட இனங்களின் போராட்டமா பார்த்தார். பிராமண ஆதிக்கம் பொறுக்க முடியாமல் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த டாக்டர் நாயர் அன்னி பெசன்ட் பிராமண ஆதரவு போக்கை வன்மையாக கண்டித்தார். ஆமா, டி.எம். நாயர் தானே எழுதியிருப்பாரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருப்பாரு. ஆங்கில அது வந்து திராவிடன் பத்திரிகையில் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன். திராவிட பத்திரிகை இவங்க வந்து ஆங்கில என்ன பார்ப்போம், ஆங்கில ஒரு இங்கிலாந்து பிராமணி அம்மாலா ஏதோ ஒன்று ஆங்கில பெண்ணா, ஆங்கில பெண்ணு இன்னொரு வார்த்தை பண்ணிருப்பாங்க. ஓகே, சரி. சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக விமர்சித்தார். நடேச முதலியார் தமிழ், நடேச முதலியார் தமிழ், தியாகராய செட்டியார் தெலுங்கு, நாயர் மலையாளம் ஆகியோர் இணைந்து துவங்கிய நீதி கட்சி பாருங்க. தியாகராய செட்டியார் தெலுங்கு, நாயர் மலையாளம். நீதி கட்சி தற்கால தமிழ்நாட்டில் ஒரு மைக்களாகும். நீதியின் ஆசிரியர் இருந்த சமுதாய நீதியாக பாடுபட்டு அப்பணியாற்றியதை உயிர் தியாகம் செய்தார். ஆங்கிலேயரை போட்டு உடையணிந்து ஆங்கிலேயர் நடைபெற்றியதால் ஆங்கிலேய நடைமுறைகளை பின்பற்றியதால் நாயர் என்னன்னு சொல்றோம், ஆங்கிலேய பித்தர் என்று குறை கூறினார். ஓகேங்களா? அவர் குறை கூறினாங்க. ஆங்கில புலமை இருந்தும் நாயர் தமிழ் மொழி பற்றுடையவர். தூய்மையான மலையாள மொழியில் எழுதியும் பேசி வந்தார். சென்னை தியாகராய நகரில் இவர் பெயரில் ஒரு பாதை உள்ளது. சென்னை தியாகராய இவருக்கு ஒரு பாதை உள்ளது. 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு நாயரை பெருமிட்டு அஞ்சல் தலை. இவருக்கு எப்ப அஞ்சல் தலை? 2008. சுருங்க கூறி டாக்டர் டி.எம். நாயர் சமூக நீதி காவலர்கள் ஒருவர். சொல்லுங்க, டி.எம். நாயர் சமூக நீதி காவலர்களில் ஒருவர். டாக்டர் டி.எம். நாயர் அக்காலத்தில் தேசியவாதிகளில் முக்கியமான பிராமணர் அல்லாத தேசியவாதி என்பது ஈவேராவின் கணிப்பு. ஈவேரா என்ன சொல்கிறது? டாக்டர் டி.எம். நாயர் அக்காலத்துல ஓகேவா தேசியவாதிகளில் முக்கியமான பிராமணர் அல்லாத தேசிய, இவர் ஒரு முக்கியமான தேசியவாதி. பிராமணர் அல்லாத தேசியவாதி ஒரு முக்கியமான தேசியவாதின்னு யார் சொல்லுகிறா? ஈவேராவோட கணிப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான். தியாகராய செட்டி மட்டும் இருக்கு. தியாகராய செட்டி பார்த்தோம்னா அடுத்து வந்து பி.டி. தியாகராய செட்டி 1852 to 1925. பி.டி. தியாகராய செட்டி ஓகேவா. செல்வமும் செல்வாக்கமும் 1852 1922 இருக்காரு. தியாகராயர் 1852 ஏப்ரல் 27ஆம் தேதி எகத்தூர் என்ன ஊர்ல பிறகு 82 1852 ஏப்ரல் 27. எகத்தூரில் செல்வமும் செல்வாமிக்க தேவாங்க செட்டி குடும்பத்தில் பிறகு. ஓகேங்களா? எகத்தூரில் செல்வம் செல்வாங்க தேவாங்க செட்டி குடும்பத்தில். இவரது குடும்ப தொழில் கைத்தறி துணிகள் தயாரித்தலும் தோல் வணிகம், கைத்தறி தோல் வணிகம். தியாகராயர் பள்ளி படிப்பை முடித்த பின் சென்னை மாநில கல்லூரியில் இவரும் சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் பயின்று தேர்ச்சி பெற்றார். இவர் என்ன பண்றாரு? சட்டம். ஓகேங்களா? சட்டம் பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளார். வழக்குரைஞர். அப்ப தியாகராய செட்டியார் ஒரு வழக்குரைஞர். இப்போ கல்லூரி படிப்பை முடித்த பின் வக்கீல் தொழிலை விட பொது வாழ்க்கையில் அதிகம் ஆர்வம் காட்டினார் தியாகராயர். இவர் 1882 1922 வரை சென்னை மன்னாட்சி. டி.எம். நாயரை பார்த்தோம் 1904 1916. 1908 வந்து லேபர் கமிஷனோட உறுப்பினர் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? 1912 வந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஓகேவா? இதெல்லாம் அதே வைக்கத்தான். 4 to 16 சட்டமன்ற உறுப்பினர், நகராட்சி உறுப்பினர். 1908 வந்து லேபர் கமிஷன் உறுப்பினர். 1912 வந்து சட்ட மேலவை உறுப்பினர். அதே மாதிரி 1882 1922 வரை சென்னை மாநகராட்சியின் உறுப்பினர். இவரு அவருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி 1882 1922 வரையுமே சென்னை மாநகராட்சியின் உறுப்பினர். ஓகேங்களா? எத்தனை வருஷம்? 40 வருஷமா? 82 22 உறுப்பினராகவும் தான் தலைவராகவும் உள்ளார். அப்போது இவருக்கும் பி.டி. நாயருக்கும் இடையே கருத்து மோதல் இருந்தது. ஏன்னா அவரு இருக்காரு 1904 16 அதுலதான் அவங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு. டாக்டர் சி. நடேச முதலியாரின் சமரச முறையில் இவர்கள் இருக்காங்க. வணிக அந்த தியாகராய செட்டி 1910 1921 தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவித்தார். அப்ப தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவித்தவர் தியாகராய செட்டி 1910 21. 1910 தென்னிந்திய வணிக கழகம், தென்னிந்திய வணிக உருவாக்குறது இதுதான்.
அதன் தலைவராக பணியாற்றார். சென்னையில் நடைபெற்ற தொழில் மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்து அமர்ந்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தொழில் மாநாட்டோட என்ன பண்றாரு, தொழில் மாநாட்ட வரவேற்பு குழுவாக இருந்து நடைபெற்றார். திராவிட இயக்கத்தில் தியாகராயர் 1909 1909 என்ன பார்த்தா, சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம் 2 பேர் பார்த்தோமா, என்ன அமைப்பு உருவாக்குறாங்க, எம் புருஷோத்தம், பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம் ஆகிய 2 வழக்கங்கள் துவங்கப்பட்ட சென்னை பிராமணர் சங்கம் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் அந்த சங்கத்துல சேர்வதில் தியாகராய செட்டி ஆர்வம் காட்டவில்லை. 1912 யார் பார்த்தோம், டாக்டர் சி நடேசன் முதலியார் ஆரம்பித்த சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. இங்க வந்து சொன்னாங்க சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு இவர்தான் சேர்ந்தான்னு சொல்றோம். சரி, ஐக்கிய கூட்டமைப்பில் சேர்ந்தார். அப்ப எதுல சேர்றாரு இவரு, சென்னை பிராமணர் சங்கத்தில் சேரல. 1912 டாக்டர் சி நடேசன் ஆரம்பித்த சென்னை ஐக்கிய கூட்டமைப்பில் சேர்றாரு. இக்கூட்டமைப்பு தான் பார்த்தோம் பின்னாடி சென்னை திராவிட சபைன்னு மாறுச்சு என்று பெயர் மாற்றம், மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இச்சபை நடேசன் முதலியார் தலைமையில் பிராமணர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி பணிகளை செய்து முதலியாருடன் சேர்ந்த செட்டியாரும் கல்வி நிறுவனங்களை நன்கொடையில தடையின்றி வாரி வழங்கினார். பிராமண அல்லாதோர் பிரகடனம். தியாகராய செட்டி தேசபக்த காங்கிரஸ் இருந்தார். இவரு யாரு, தேசபக்தி மிக்க காங்கிரஸா இருந்துக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் பிராமணர்களின் பிடியில் இருந்ததையும் பிராமண அல்லாதனாலும் தொடர்ந்து புறக்கணிப்பதையும் மனம் வருந்தி காங்கிரஸ் விட்டு வெளியேறினார். டாக்டர் சி நடேசன் முதலியார், டாக்டர் நாயர் ஆகியோருடன் சேர்ந்து நீதி கட்சி பார்த்தோம். தெரிந்த நில உரிமை கிடைப்பு. 1912 நவம்பர் 20 எங்க பார்த்தோம், வரலாற்று மிக்க இந்த சிறப்புமிக்க பிராமணர் பிரகடனத்தை வெளியிட்டார். இந்த பிரகடனம் ஆனா எங்க வெளியிடுவார்னா வெல்லிங்டன் அறையில தான், இதுல தானே பார்த்தோம், விக்டோரியா மகாராணி தான் வெளியிட்டான்னு பார்த்தோம். அங்க நாம படிக்கும்போது என்ன இருக்கும்னா டிசம்பர்னு இருக்கும். 1916 ஆரம்பிச்சாங்க, டிசம்பர்ல தான் இந்த அறிக்கை வெளியிடுவாங்கன்னு இருக்கும். ஆனா இங்க மீது மாறி இருக்கு. சரி விடுங்க, அந்த டேட் வந்துச்சுன்னா இதே போட்டலாம். 1912 நவம்பர் 20 வரலாற்று பிராமணர் பிரகடனத்தை வெளியிட்டார். சென்னையில் கூடிய முதல் பிராமணர் மன்றத்தில் தீவிர எந்த யாரோட வீட்டுல இருந்து இந்த கட்சி ஓபன் பண்ணலாம்னு பேசினாங்க 3 பேரும். வெரி குட், வெரி குட். தியாகராய செட்டி 1917 நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பார். என்னைக்கு தேர்ந்தெடுப்பாரு, அதை ஓபன் பண்ணி 1917 அன்னையிலிருந்து 8 ஆண்டு காலம் 1925. 1925 மேல அவர் இல்ல, இறந்திருப்பாரு. 1920 இறந்துறாரு. அதன் பின் 8 ஆண்டு காலம் முடிசூடாமலா இருந்தார். இவர் தலைமை காலத்தில் பல பிராமணர்கள் மனம் நடத்தப்பட்டன பார்த்தோம். இது சமூக நீதி பிரச்சாரம் சென்னை ராஜதானி எங்கும் மேற்படுது. மாவட்ட நகர் மன்ற கிளைகள் துவங்கின. ஆங்கில அரசாங்கத்தின் ஆரோடு நீதியற்று வந்தது. நீதியற்ற அரசாங்கம் பல பிராமணர்கள் நடத்த நிறைவேற்றியது. இவர் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த போது என்ன பார்த்தோம், முதல் முறையாக குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்த. ஒரு இடத்துல 1921 ஒரு இடத்துல 1920 சரி பார்த்துலாம். குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளியில் இவர் மேயரா இருந்த போது என்ன பண்றோம், குறிப்பிட்ட பள்ளியில என்ன பண்றோம், மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் நீதி அரசாங்கம் நகராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் மதிய உணவுக்கான செலவை அரசாங்க செலவை ஏற்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இவர் மேயரா இருந்த போதுதான் முதல் முறையாக மதிய உணவு திட்டம் மாநகராட்சி பள்ளியில அறிமுகப்படுத்தப்பட்டது 1921. அதன் பின்னர் நீதி கட்சி அரசாங்க நகராட்சிகள் சட்டம். அப்ப கேள்வி இதுதான், நீதி கட்சி அரசாங்க நகராட்சிகள் சட்டம் எந்த வருஷம், 7/6/1922. நோட் பண்ணுங்க, இந்த சட்டம் படிச்சுக்க மாட்டோம். நீதி கட்சி நகராட்சி அரசாங்க நகராட்சிகள் சட்டம். நோட் பண்ணுங்க, நீதி கட்சி அரசாங்க நகராட்சிகள் சட்டம் எப்போ எழுதிங்க, தி முனிசிபாலிட்டி ஆக்ட். இதுல நீதி கட்சி அரசாங்க நகராட்சிகள் சட்டம் எப்பன்னா 7/6/1922. சட்டம் பேர் அரசாங்கம் நகராட்சிகள் சட்டம் தான் சார். திருத்தம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. நீதி கட்சி அரசாங்கம் நகராட்சிகள் சட்டம். ஓகேங்களா, அதான் பேர் நகராட்சி சட்டம், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும், நகராட்சி சட்டம். நீதி கட்சி அரசாங்கம் அப்படி இல்ல, நீதி கட்சி அரசாங்கம் நகராட்சி சட்டத்தை ஏற்றுது, அவ்வளவுதான். ஓகேவா, நகராட்சி சட்டம் எப்ப, தி முனிசிபாலிட்டி ஆக்ட் எப்பன்னா 7/6/1922. நோட் பண்ணீங்க, 7/6/1922. 1922 மறந்துக்கூடாது. திருத்தம் செய்து மதிய உணவுக்கான செலவை அரசாங்கம் செலவாக ஏற்றுண்டு. ஃபர்ஸ்ட் மாநகராட்சி ஏற்றுச்சு, இப்ப அரசாங்கம் ஏற்றுச்சு. பிராமணர்களுடைய ஒற்றுமை உணவு 7/6 ஓகேவா, என்னது ஜூன் 7 1922. பிராமணர்களுடைய ஒற்றுமை உணவு எக்காலத்திலும் இல்லாத அளவுக்கு விரிவடைந்தது. சுருங்கூரின் தியாகராஜன் தலைமையில் பிராமணர் கல்வி, சமூக, பொருளாதார, அரசியல், நிர்வாக, கலை, கலாச்சார துறைகளில் முன்னேற்ற துவங்கினார். முன்னேற்றத்துக்கு காரணமான பி.டி. தியாகராய செட்டி 1925 ஜூன் 30 75வது வயதுல இறந்தார். வெள்ளுடை வேந்தர். ஓகேங்களா, இவர் வெள்ளுடை வேந்தர். நோட் பண்ணுங்க, இவர் என்ன பேரு, பேரு வெள்ளுடை வேந்தர். ஓகேங்களா, வெள்ளி நாக்கு வீரர் யாருன்னு பார்த்தோம்னா இவரு சத்தியமூர்த்தி. இவர் வெள்ளுடை வேந்தர். நோட் பண்ணீங்க, வெள்ளுடை வேந்தர். ஆங்கில பெத்தர் டி.எம். நாயர். தியாகராயர் பிறக்கும்போதே வாயில் வெள்ளி கரண்டியோடு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தியாகராயர் பிறக்கும்போதே வாயில் வெள்ளி கரண்டியோடு பிறந்தவர். வாயில் வெள்ளி கரண்டி இல்ல, அது சொல்றாங்க பணக்கார வீட்டுல பிறந்தாங்க அப்படி சொல்றாங்க. ஓகேனா, அந்த சக்கரை தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுவாங்கல்ல, வெள்ளி கரண்டியில எடுத்து ஊற்றுவாங்க. நல்ல செல்வ சொல்லிப்படி வாழ்ந்தவர். தற்கால தமிழ்நாட்டு வீரர். அரசியலில் தனக்கென தனியை பெற்றவர். தனிமுத்திரை பெற்றார். 1% வாழ்ந்த தியாகராய செட்டி ஆங்கில கல்வி சென்னை மாநகராட்சியில் பல ஆண்டு காலம் பணியாற்றி பிராமணர்கள் முன்னேற்ற நீதி கட்சி தோற்றுவிக்க வந்தவர். இவரது பிராமணர்கள் வளர்ச்சிக்கு ஆதரவு பண்ணாங்க. தியாகராய செட்டி ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவாளர். பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரது சேவையை பாராட்டி திவான் பகதூர் பட்டத்தை 1915. நோட் பண்ணுங்க, திவானும் பகதூர். திவான்
பாராட்டி திவான் பகதூர் பட்டம் இப்ப திவான் கமா பகதூர் பட்டம் எப்போ வழங்கியிருக்கு 1915. சர் பட்டத்தையும் கொடுத்து பெருமை. சர் பட்டம் எப்ப இருக்கு கண்டிப்பா கேட்கலாம். திவான் பட்டம் பகதூர் பட்டம் வந்து 1915. பகதூர் 1900 பகதூர் திவான் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. பகதூர் வந்து 1915. ஓகேங்களா. சர் பட்டம் வந்து 1921. ஓகேங்களா. 2 பட்டம் நினைச்சு. தேசபக்தியும் கடவுள் பக்தியும் மிக்க தியாகராயர் பிராமணர் வெறுப்பாளரோ அல்ல. ஒத்த தகுதியுடைய பிராமணர் அல்லதோர் அவர்கள் எண்ணிக்கை ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து துறையிலும் பிராமணருக்கு சமமான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். ஓகே, பிராமணர்களுக்கும் சமண வாய்ப்புகளை பெற வேண்டும் பாடுபட்டார். இவர் பிராமணர்களின் உயர் சாதி வகுப்பினருக்கு கொடுத்த முன்னுரிமை பிராமண அல்லாதாரில் உயர் சாதி வகுப்பினர். ஆமா, இவர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலயே இவர் என்ன குறை சொல்லுவாங்கன்னா பிராமணர் அல்லாதல உயர் சாதி வகுப்பினர் கொடுத்த முன்னுரிமை யாரு கொடுக்கல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கல என்று குறைபாடு இருந்தது. தியாகராயர் குறுகிய மனப்பான்மை உடையவர்னு சொல்லுவாங்க. வகுப்புவாதி, சந்தர்ப்பவாதி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டவர். இவரை போன்ற தலைவர்கள் பெயருக்கும் புகழுக்கும் பொது வாழ்க்கையும் வந்தனர் என்று ஆர் கண்ணன் சொல்றாரு. என்ன சொல்றாங்க, அதாவது இவரே ஒரு வகுப்புவாதி, இவருக்குள்ளயும் என்னன்னா பிராமணர் அல்லாதவர்களையும் உயர் சாதி மட்டும் சப்போர்ட் பண்ணாரு. குறுகிய கண்ணோட்டாளரு, இவரு குறுகிய மனப்பான்மை உடையவரு, வகுப்புவாதி, சந்தர்ப்பவாதி எல்லாம் சொல்லி வர்ணித்தார். இவரை போன்ற தலைவர் இவரு. அப்ப எதுக்காக அரசியலுக்கு வரணும்னா ஜஸ்ட் பேருக்காகவும் புகழுக்காகவும் தான் அரசியலுக்கு வந்தாங்கன்னு சொன்னது யாரு? ஆர் கண்ணன். யார் சொல்றா? ஆர் கண்ணன். ஆர் கண்ணன். இவரது கூற்றில் ஓரளவு உண்மை இருப்பினும் தியாகராயின் தியாகத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் வாதாடி பெற்றதுதான் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் உரிமை. அது மாண்டேக் சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது என்று கூறுகிறார் ஆர் ராமசாமி. அதுவே இது ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுறது யாரு? அவர் வாதாடி பெற்று தந்ததுதான் வகுப்பாரி பிரதிநிதித்துவ உரிமை. ஓகேங்களா. அது மாண்டேகு செம்சுபோர்ட் சீர்திருத்தத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னது யாரு? ஆர் ராமசாமி. பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு. ஓகேங்களா. அது உண்டு. ஆர் ராமசாமி அமைச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா. அவ்வளவுதான். இப்ப நம்ம எது வரையும் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1914 20 வரைக்கும் வந்துட்டோம். இப்ப நம்ம ஜஸ்ட் எத்தனை வருஷத்தை பார்த்தோம்? இது 4 வருஷம் தான். 1916 1920 இதுக்குள்ள நடந்த விஷயங்களை பார்த்துட்டோம். சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? இப்பதான் இவங்களோட ஆட்சி 1920 இருந்து எது வரையும் பார்க்கணும்? 1937 வரையும் பார்த்தா நீதி கட்சி ஓவர். ஓகேவா. நீதி கட்சி ஓவர். சரிங்களா. நான் போய் சாப்பிட்டு வரேன். காலையில இருந்து சாப்பிடல, போய் சாப்பிடணும். ஓகேங்களா. சரி, பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். நிறைய கால் வந்துச்சு. சரியா. பாய். ஓகே சார். Bye. ஓகே.